சொல்லி காமிக்கிற புத்தி இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு நிறைய உண்டு. 6:30 ஆரம்பிச்சுக்குவா. இந்த ஆயாளுக்கு 5 மணிக்கு தூக்கம் தெரிஞ்சா நான் என்ன பண்ணிட்டு தூங்க வேண்டியதான். கட்டில் கிடக்குது, மெத்த கிடக்குது, பேன் கிடக்குது, இழுத்து போட்டு படுக்க வேண்டியதானே. 5 மணிக்கு அதிர்ச்சி சேவக்கட்டை கூட்டிகிட்டே பேசுவேன். 3 மருமம் வீட்டுல இருக்கிறாள், 2.5 மருமம், அவன் மருமம் 2, ஒரு நாயினா எந்திரிச்சு வருதா. 7 மணி ஆச்சு, வெயில் அடிக்குது, எவ்வளவு எந்திரிக்கல காத்தாலும் எந்திரிச்சு ராமையா. 7 மணிக்கு மேல வாசு போட்டு அந்த வாசு போட்டாதா சாணி தொலைச்சா சாணி உழுவாதான் இல்ல. எந்த குடும்பத்துல காத்தால சூரியன் எந்திரிக்கிறதுக்கு முன்னால நாம் எந்திரிக்கிறோமோ அந்த குடும்பத்துல ஐஸ்வர்ய லட்சுமி தாண்டவம் ஆடுவாங்க. நாம் எங்க எந்திரிக்கிறோம்? அதெல்லாம் அந்த காலத்துக்கு மனுஷங்க தான் 5 மணி 4 மணிக்கு வேலையே இல்லைனாலும் சும்மா நாள் முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கணுமா. ஒரு வேலையும் இல்ல, பண்டம் இல்ல, பாடியில வீட்டுல டவுனுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம்னாலே சூரியன் கிளம்புறதுக்கு முன்னால நாம கிளம்பிடுவோம். ஆனா நாம 8 மணி வரைக்கும் தூங்குறது. நைட்டு லேட் ஆயிடுச்சு, என்ன பட்ஜெட் தாக்கல் பண்ணி லேட் ஆகுது. செல்போனை நோண்டிட்டு படிச்சிருப்பேன். டச்சு புருஷன் ஒரு பக்கம் டச்சு, பொண்டாட்டி ஒரு பக்கம் டச்சு. புருஷன் பொண்டாட்டிக்கு நோ டச்சு, பேச்சுவார்த்தையே இல்ல. அல்ல மெசேஜ் தான். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட வாங்க பேஸ்புக்ல போடுறேன். பொண்டாட்டி அவன் எடுத்துக்கை வந்துட்டேன் கமெண்ட். காலங்கள் மாறுதுங்க. காலம் மாறல, மனுஷன் தான் மாறுறேன். மண்ணு மாறல, மலம் மாறல, மரம் மாறல, தண்ணி மாறல. மரம் அதே மரம் தான் நிழல் கொடுக்க மறந்துதா? அதே மாங்காய் தான் காய்க்க மறந்துதா? அதே தென்னை மரம் தான். ஓலை அன்னைக்கு எப்படி இருக்குதோ ஓலை இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. ஆனா மனுஷன் அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கு இருக்கிறோமா? எப்படி மாறிச்சு நம்ம பண்பாடும் கலாச்சாரம்? எப்படி இருந்த மண்ணு? கொங்கு மக்களின் உள்ளம் கோயிலிலே பிறந்த உள்ளம். கண்ணதாசன் சொன்ன கொங்கு மக்களின் உள்ளம் கோயிலிலே பிறந்த உள்ளம். காவுண்டார் போர்க்களத்தில், களங்கண்டார் சரித்திரத்தில், மானுண்டு தேனுண்டு பாலுண்டு வரியுண்டு, பாலுண்ட போதே பகுத்துண்ட தமிழுண்டு, கோவுண்டதாலே காவுண்டதாலே கவுண்டர் என்ற பேர் உண்டு சொன்னேன். அப்பேற்பட்ட வம்சம் நம்ம காராள வம்சம். இன்னைக்கு நாம கவுண்டன்னு சொல்றக்கு வெக்கப்படுற மாதிரி ஒரு நிலைமைக்கு நாம வந்துட்டோம். நினைக்கிற மாதிரியே கவனம் செய்யல. இன்னைக்கு இருக்கிறீங்களா? இருக்கிறோம் நினைக்கிறீங்க. இது அன்னைக்கு இருந்து கவனம் செய்யாட்டவே இன்னைக்கும் இருக்கிறோம். இருந்தாட்டம் தூக்க மாட்டோம். தூக்கினாலும் மாட்டும் பாரு. அதனாலதான் தூக்குங்க. ஆறு அப்படியே இருக்கிறீங்க செக்அப் பண்ணுவா. அன்னைக்கு இருக்கிற மாதிரி கவனிச்சு இன்னைக்கு இல்ல. அன்னைக்கு இருக்கிற மாதிரி கவனையிலும் இன்னைக்கு இல்ல. நான் உட்படும் இருக்கு வாரேன். ஏன் பார்க்கிற சிட்டுக்குரு எட்டு தூரிக்கிறது. அன்னைக்கு கல்யாணம்னு சொன்னா பங்காளி 10 நாள் விட்டு விருந்து முன்னால வந்த போட்டு பால் ஒருத்தம் கொண்டாருவேன், தயிர் ஒருத்தம் கொண்டாருவேன், நெல் ஒருத்தம் கொண்டாருவேன், எல்லாம் இளநீ தேங்காய் எல்லாமே பங்காளி வீட்டுல இருந்து வரும். எல்லாம் மா வெடிக்கும், பச்சைமா இருக்கிறது பொறிமா கலக்கறக்கு தினை அடிக்கும், எல்லாம் மொடா வாங்க போறது, கொயவர் வீட்டுல போய் மொடா வாங்கிட்டு வர்றது ஒரு சீரு, ஏகாலிக்கு பணம் கொடுக்கறது ஒரு சீரு, தலைமாவுக்கு குடி கொடுக்கறது ஒரு சீரு, விறகுடைக்கிறது ஒரு சீரு, நெல் வைக்கிறது ஒரு சீரு, 108 சீர் கவண்டனுக்கு பிறந்தது சாக வரைக்கும் இருக்குது. இன்னைக்கு அந்த 108 சீரு செய்யறமா? செய்ய வேண்டாம். அது என்னன்னு தான் தெரியுமா? பண்ண கூட வேண்டாம். இப்படி எல்லாம் ஒண்ணு இருக்குது நம்ம பிள்ளைகளுக்கு தெரியுமா? எத்தனை பேரு கல்யாண மூச்சு எல்லாம் எழுதி சீர் பண்றீங்க? ஏன் பண்றது இல்ல? அது முழுக்கால கூட்டத்துல பிறந்தா மட்டும் எழுதி பண்ணுவாங்க. ஏன் நீங்க எல்லாம் பண்ண வாண்டாட்டுதா? எதுக்கு பண்ண எழுதிங்க? எப்ப பண்ணோன்னு எழுதிங்க? தன் குழந்தை வயசுக்கு வந்தாலோ இல்ல பையனுக்கு கல்யாணம் முடிச்சாலோ அது போய் அப்பட விட்டு எழுதிங்க வேண்டிட்டு வரணும். அது எழுதிங்க பண்ணதுக்கு அப்புறம் தான் பிள்ளைக்கு சீர் பண்ண முடியும். ஏன் சும்மா பண்ண ஆகாதா? ஏன் இப்ப வச்சாங்கன்னா அப்ப கல்யாணம் ஆகி 10-15 வருஷம் ஆயிருக்கு.
அப்ப அப்பன வீட்டுக்கு புருஷன வீட்டுக்கு இடையில பல்வேறு மன குழப்பங்கள் சங்கடங்கள் வந்திருக்கு. அப்ப சீர பண்ணி அதை புதுப்பிச்சு உறவை மீண்டும் வலுப்படுத்துறதுக்காகத்தான் அந்த காலத்து பெரியவங்க எல்லாம் கல்யாணம் வச்ச பொம்பளைக்கு எழுதிக்கு வந்தாங்க. இன்னைக்கு நாம அப்பனுட்டு போய் எழுதிக்கு பண்ணா 50,000 செலவாகும், 80,000 செலவாகும். போத குழப்பம் எதுக்கு இழந்த முள்ள கொடை பிடிச்ச சாதா கொடை இருந்து குடிக்கல. பிறந்தவன் இடத்துக்கு பிறந்தவனுக்கு இழந்த முள்ள கொடை பிடிச்சது. அதெல்லாம் இந்த உலகில் தெரியுமா? இழந்த முள்ள ஏன் கொடை பிடிக்கிறோம்? இதெல்லாம் குடிப்பாங்கன்னு தெரியுமா? வீட்டுல இருக்கிற தெரிஞ்சு யாராவது இப்படி எல்லாம் இருக்குது சாமி நம்ம இடத்துல நம்ம மூதாதையர்கள பண்ணாங்க சாமி யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? இழந்த முள்ளு நீங்க எதுல வேலி முள்ள சேலை மாட்டிட்டா கூட ஈஸியா கழட்டி போடலாம். இழந்த முள்ள சேலை மாட்டிட்டு சேலை கிழிச்சுதான் எடுக்க முடியுமா? அவ்வளவு சீக்கிரம் எடுக்க முடியாது. அது மாதிரி என் பிறந்தவா யாருகிட்டையுமே சிக்கல் இல்லாத தப்பிச்சுட்டு வந்துருவா. ஒழுக்கமானவன் நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறேன்னு ஊரறிய சொன்ன ஒரு சீர்தான் எழுதிச்சு. இன்னைக்கு இருக்குதான் பண்பாடு காக்கப்படுகிறது கொங்கு வேளாள கவுண்டர் சமுதாயத்திலே. பெருமை பிரியத்த கலைமா குடிக்கிறது ஓட்ட கலைமா பாருங்க. பெருமை வேசியா ஊடு குடிச்சது ஆகுது. எல்லாம் முன்னெல்லாம் கல்யாணம் பங்காளி வீட்டுல பந்த போட்டு நடக்குது. பொழுதான இணைச்சீர் முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா தயிர்ச்சோறு கொடுப்போம். மாட்டு வண்டியை பூட்டிட்டு அங்க போறது. அங்க போறதும் அங்க பொண்ணு வீட்டுக்கு போனா விடுதி வீட்டுல அங்க வச்சிருப்பாங்க. குழந்தையக்காரி தட்டுச்சோறு கொண்டு வருவா. அருகாரர் வந்து அருகுமானம் எடுத்து நாட்டங்களுக்கு போய் போட்டு வந்து குடிகானத்தை பார்த்துட்டு வந்து வெடிச்சு கட்டால தாலி கட்டதுக்கு அப்புறம் பொண்ணு அழைச்சிட்டு வருவாங்க. இப்ப கல்யாணம் பண்ண எங்க நடக்குது? எந்த மண்டபம்? கொங்கு மண்டலத்துல மட்டும்தானுங்க மண்டபம் 5 லட்சம் 6 லட்சம் மண்டபம் வாடகை. வேற எந்த இதுலயும் கிடையாது. தொண்டை மண்டலமோ இல்ல வடக்க செங்காந்தல் மண்டபத்துல இல்ல. 5 லட்சம் 6 லட்சம் வாடகை. சேலத்துல ஆரம்பிச்சு தெற்க கோயம்புத்தூர் வரைக்கும், கிழக்க கரூர் வரைக்கும், திருச்சியிலேயே 5 லட்சம் ரூபாய்க்கு மண்டபம் கிடையாது. ஆனா நம்ம மண்டபம் பூரா கவனம் கணக்காரங்க. எப்படி கல்யாணம் முடிச்சுதான் கவனம் கணக்காரங்க. என்ன பெருமீட கல்யாணம் தவிட்டு பெருமீட தங்காச்சு. சீதா கல்யாண மண்டபத்துல 5 மண்டபம் 6 கல்யாணம் விட்டுக்கா நடக்க. அதுல போய் மூச்சாலும் கல்யாணம் தான். சங்கர் மகால கொண்டு 3 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாணம் மூச்சாலும் கல்யாணம் தான். இல்ல அங்க போய் கார்த்திகேய மகால 5 லட்சம் ரூபாய் கொடுத்து கல்யாணம் மூச்சாலும் கல்யாணம் தான். என்ன பண்ணி மூக்கிறோம்ங்கிறது நம்ம குழந்தைகளுக்கு தெரியும். எத்தனை பேர் கல்யாணத்து பிள்ளைகள் கூட்டிட்டு போறீங்க? நான் இப்ப நிறைய பக்கம் சொல்றது, இணைச்சீர் பண்றது ராத்திரியில் வைக்காதீங்க. எல்லா பிள்ளையும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ இணைச்சீர் பண்ணி யாருக்கு தெரிய போகுது? பகல்ல வைங்க. அது எப்படி பகல்ல வைக்கிறது? எல்லாமே மாறி போச்சு. இதை மாத்தாமல் என்ன வருது? வைக்கிறது இல்ல. எல்லாம் முன்னெல்லாம் போல பங்காளியோட வரிசையா நிற்பாங்க. வாங்க 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 வாங்க. ஏன் அவங்க சொந்தக்காரங்க தான் கூப்பிட்டுருப்பேன். ஒரு 10-50 டிக்கெட் இருப்பாங்க. இப்ப அப்படி இல்ல. 5000 பத்திரிக்கை அடிச்சு 7000 பேர் வர அடிச்சது 5000 பத்திரிக்கை, தின்னது 7000 பேர். எந்த கணக்குல சேர்றதுக்கு இது வரைக்கும் எவ்வளவு கண்டுபிடிக்க முடியாது இல்ல. எல்லாம் பிபி கேட்டரிங்ஸ் கொண்டாந்து பிரகாஷ் விட்டா இல்ல மாதப்பட்டு செலவுன்னு கூட்டிட்டு வந்து ஒரு இலைக்கு 350 ரூபாய். எத்தனை வகை? 16 வகை, 18 வகை, 22 வகை, 40 ஒரு பூ. காத்தால 7 மணிக்கு புருஷன் வேலைக்கு போறேன். மகராசி தண்ணி கிண்ணி வாத்துட்டு வெள்ளிக்கிழமைனாலும் பூ வச்சுட்டு தாட்டா கொடுத்துட்டு இவங்க வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டா 8 காலுக்கு தண்ணி வருது. தண்ணி கூட தூக்கிட்டு போறாங்க. பொம்பளை பேசுறாங்க. ஏன்னா புருஷன் வேலைக்கு போனதுக்கப்புறம் பூ வச்சு சூடி தாடி தெரிக்கிறாள். எந்த மாப்பிள்ள வரானோ தெரியலையா? சரி 7 மணிக்கு வைக்க வேண்டாம் இப்படி பேசுறாளுங்கன்னு சொல்லி 10 மணிக்கு வைக்கிறான். கோயிலுக்கு வந்து மாரியத்தாளுக்கு ஒரு தெய்வத்தை போட்டு கோயிலுக்கு வந்து பூ வச்சுட்டு போறான். புருஷனும் வேலைக்கு போயிட்டு பையனும் பள்ளிக்கூடம் போயிட்டு இந்நேரத்துக்கு பூ வச்சுட்டு போறாள். யாரு வருவான் பூ வச்சிருக்கான்? சரி மத்தியானம் 3 மணிக்கு வைக்கிறான் பூ. வேலைக்கு போறான். அங்க பேசுறாங்க. புருஷன் போயிட்டு பையனும் போயிட்டு மத்தியானம் 3 மணிக்கு குட்ட வேலைக்கு பூ வச்சுட்டு வந்திருக்கான். அப்போ சாப்பாடு போனவங்க என்னால வந்திருப்பானோ. நைட்டு 7 மணிக்கு வைக்கிறாங்க பூ. அப்பவும் பேசுற. அப்போ ஒரு சட்டமோ திட்டமோ போட்டு கொடுங்கடா. பொம்பளையா போறது இப்பதான் திட்டம் கொடுங்க. ஒரு டைமிங் ஒதுக்கி கொடுங்க. அவ எப்பதான் பூ வைப்பா?
எதுக்காக சொல்றேன்னா, நாம் எப்படி பொழைக்கலாம்னு நினைக்கிற காலம் போய் பொழைக்கிறான்னு நினைக்கிற காலமாவே இந்த காலம் ஆகி போச்சு. அடுத்தவன் பொழைச்சா பவரு. அமெரிக்காக்காரன் சம்பாதிக்கணும்னு செத்து போவேன், சைனாக்காரன் பாடுபடணும் செத்து போவேன், ஜப்பான்காரன் புதுசா எதனா கண்டுபிடிக்கணும்னு செத்து போவேன். இப்ப நம்ம கவனம் மூட்டுல வர வர நல்லா பொழைச்சாவே செத்து போவானுங்களாட்டு. ஒரு காடுகாரம் வாங்கினாலும், ஒரு தோட்டத்தோரம் வாங்கினாலும், ஒரு இடம் போக்குவரத்து வாங்கினாலும், ஒரு நகை 130 கொடுக்கலாம் மொத்தம். எல்லாரும் வரி கொடுத்துட்றீங்க. மாரியாத்தா கோயில் சாட்டுவீங்க. எந்த மாசம் சாட்டுவீங்க? பங்குனி மாசம். எத்தனை பொங்க வருது? 100 வருது. தேவையில்லை. 100 பொங்க வந்தா இப்ப 100 விளக்கமா வருமா? விளக்கமாவில பிள்ளைங்க எடுத்து வரீங்களா, மாமியை கூட எடுத்து வராங்களா? அப்போ கண்டிப்பா எடுத்துக்கிட்டா பாரு. நாங்கெல்லாம் அப்போ பட்டப்பாளையம் அரிசி வேலையா எங்க வழக்கமெல்லாம் காத்தால 9 மணிக்கு தான் வழக்கம் எடுப்பாங்க. 3 மணிக்கு பொங்கல் வச்சு போட்டு போய் வீட்டுல அதுக்கப்புறம் பச்சரிசி அடிச்சு மாப்படைச்சு விளக்கமாச்சு ஒடிச்சிட்டு நாங்கெல்லாம் வாழைக்கம்பத்தில் எடுக்கிறாங்க. வாழைப்பூசி வாழைக்கம்பத்தை நிறுத்தி 100 பூ 50 பூ குத்திட்டு வருவோம். எங்க வயசுக்கெல்லாம் சைக்கிள் இப்ப காலையில எழுந்திரிச்சு புதன்கிழமை ஆனா நோம்பி புதன் விசாலம் தான். காத்தால 5 மணிக்கு எழுந்திரிச்சு சாணி வலிச்சு போய் பாலக்கடத்து வச்சு போட்டு எல்லாம் கட்டித்தாரி சுத்தம் பண்ணிட்டு 8 மணியான சைக்கிள் எடுத்து போவோம். எதுக்கு? பிள்ளைங்க சைக்கிள் எடுத்து போறது. அப்பெல்லாம் பிள்ளைங்க எடுத்துது. இப்போ போய் பார்த்தா பூரா மாமியார் தான் எடுத்து வச்சுக்கோம். அஞ்சாறு எழுதிக்கட்டைக்கு விதியேன்னு. சில ஊர்களிங்க 100 கொடுத்தனும் இருக்கிறாங்க. கோயிலுக்கு ஒரு 30 பொங்கல் கூட வர்றதில்லை, ஒரு 30 விளக்கமா கூட வர்றதில்லை. ஏன் வருஷம் ஒரு தடவை அந்த அம்மாளுக்கு ஒரு அரைப்படி அரிசி போட்டு வச்சு ஒரு அரைப்படி அரிசி போட்டு குத்தி ஒரு மாவளுக்கு போறதுக்கு என்ன குறைச்சல்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. அது ஊர் உண்மையாலுமே விதி விளக்கு. 130 வீட்டுல 100 பேர் எடுக்கிறீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே இந்த ஊர் மாதிரி வேற எந்த ஊரும் இல்லைங்க. நானும் கிட்டத்தட்ட 3 மட்டும் சுத்தி வந்துட்டு தமிழ்நாட்டுல. தெற்க போனாத்தான் அவங்க வீடு தவறாத பொங்க வைப்பாங்க. தெற்க தாளுக்கு நம்ம சொல்றோம் பரமக்குடிக்கு, நீங்க மதுரைக்கு திருச்சிக்கு கிழக்கு போயிட்டாலும் சரி குளித்தலைக்குமே, இங்க ஒட்டச்சாத்திரத்துக்கு தெற்க போயிட்டீங்கனாலுமே கோயில் விசேஷம்னா அவங்கள மாதிரி கொண்டாடுறது யாருனாலும் முடியாது. ஆமா, நாமெல்லாம் சுத்த மட்டமான ஆளுக அவையில பார்த்தா சும்மா செலவு பண்றோம், ஆடம்பரம் பண்றோம், டம்மு டம்முன்னு வேட்டு வைக்கிறோம். ஆனா அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த கோயில் விசேஷத்துக்கு அவன் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும் சரி பிரைவேட் வேலையில் இருந்தாலும் சரி லீவ் போட்டு அத்தனை பேர் ஊருக்கு வந்துருப்பாங்க. முளைப்பாரி திருவிழா ரொம்ப ஃபேமஸ். எல்லாரும் ஒரே பக்கத்துல முளைப்பாரி போட்டு ஊர் முச்சூட எடுத்து கொண்டாந்து வச்சு முளைப்பாரி கும்மி அடிப்பாங்க. ஆனா நம்மளதுல அது இல்லையே. தை மாசம் 2ஆம் தேதி கும்மி அடிக்கிற வழக்கம் நம்ம அவன் வீட்டுல இருந்தது. பூ பொறிக்கு போறது, புள்ளார கும்பிட்டு ஆத்தங்காரிக்கும் குளத்தங்காரிக்கும் ஊர் பன்னாடி வீட்டு சந்திரியா அது ஒரு பக்கம் போது எல்லாம் சாப்பிட்டு அத்தக்குள்ள மாம்பிள்ளையில இன்னாருக்கு இன்னாரு அறிமுகம் செய்து வைக்கக்கூடிய விழா தம்பியா. இன்னைக்கு இந்த ஊர்ல பூ பொறிக்க போறீங்களா? இந்த வருஷத்துல தான் ஆரம்பிங்க. தை மாசம் 2ஆம் தேதி மாட்டு பொங்கல் அன்னைக்கு எல்லா ஊர் பொம்பளைகளை ஒண்ணு சேர்ந்து முறுக்கு கரும்பு பொறி ஊர் தலையாரி வண்ணாசில எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு நம்ம கொட்டுப்பாறையரை கூட்டிகிட்டு போய் அடிச்சு சந்தோஷமா இருந்துட்டு எல்லாம் சாப்பிட்டு போட்டு எல்லாத்துக்கும் பொறி கொடுத்துட்டு நான் முறுக்கு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்துதான் பட்டி பொங்கலே வைப்பாங்க எங்க பக்கம். நான் சொல்றது ஒன்ஸ் அப்பான் எ டைம். இப்பெல்லாம் அப்படி இல்லை. ஒரு பொங்கல் அன்னைக்கு உண்மையாலுமே வீட்டுல டிவி எடுத்து நடு வீட்டுல போட்டு உடச்சு போட்டீங்கன்னா நம்ம பண்பாடு காக்கப்படும். ஒரு பொங்கல் அன்னைக்கு யார பேட்டி எடுக்கணும்? பொங்கல் ஆருக்கான விழா? விவசாயத்துக்கான விழா. தை 1ஆம் தேதி அறுப்பறுக்கிற விழா. தை 2ஆம் தேதி நம்மளுக்கு செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய மாட்டுக்கான விழா. தை 3ஆம் தேதி உறவுகளை வன்படுத்தக்கூடிய காணும் பொங்கல் விழா. அப்ப அந்த கால் மேல கால் போட்டு கொண்டு யார் எடுக்கணும்? ஒரு விவசாயம் பண்றவனு, ஒரு மாடு வளர்த்துறவனு அப்படி இல்ல பேட்டி எடுக்கணும். யார் எடுக்கிறாங்க? நமிதாவை கூட்டி கொண்டாந்து எடுக்கிறியா? எல்லாம் பொங்கல் பொங்கல் பொங்கினதுக்கு அப்புறம் கலரிட்டே இருந்தா அரிசி வேகுமாக்கா. இந்த தை மாசம் 1ஆம் தேதி பொங்க வச்சாங்க எங்க வீட்டுல. கலரிட்டே இருக்காது அரிசி வெந்து தொலையாது அப்படின்னு. இருமாமா ஆனா பொழுதுக்கு கலராத
கைவிடாத கலர் கறி கலராப்புல கலர போங்க கரியாட்டம் ஆகி போங்க. ஐயோ கம்மல் இருமா மாட்டேன் என்னடான்னு பார்த்தா இப்போ பொங்கல் செல்ஃபி எடுத்துருக்கிற கை ரெட்டி செல்போன் பொங்க பானைக்கு விழுந்துருவேன். இப்ப எது எடுத்தாலும் செல்ஃபி எடுத்து போனேன். முன்னால கல்யாணத்துக்கு போன கேமராமேன் ஒருத்தன் தான் மேனும் கேமராமேனும். இப்ப போறவனெல்லாம் கேமராமேனும். எவனை பார்த்தாலும் ஒரு செல்ஃபி பாலக்காட்டு. அப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை எப்ப தொட்டுக்குவாங்க முதல்ல சொல்லுங்களேன். பொண்ணு மாப்பிள்ளை எப்ப முதல் டச் ஆகும் கை. கல்யாணம் முடிஞ்சு அக்கனி பண்ணால கைகோர்வையும் போதுதான் அது பொண்ணோட துண்டு வலியும் மாப்பிள்ளையோட சுண்டு வலியும் முதல்ல கோர்ப்பாங்க. ஏன் கட்டவளையும் கோர்த்து வைக்கிறது? ஏன் பெருவலையும் கோர்த்து வைக்கலாம்ல? ஏன் சுண்டு வலி கனெக்ஷன் கொடுத்தாங்க நம்ம தமிழர்கள் அப்படின்னா 5 விரல் இருக்குது கையில இருக்குதா? 5 விரலுக்கும் சண்டை. நான் தான் பெருசு நீ தான் பெருசு. கட்ட வரல் சொல்லுது நான் தான் பெரிய விரல பாத்தீங்களா எத்த சொல்றேன். நான் இல்லைன்னா சொத்து வாங்க முடியாது, ராகி விற்க முடியாது. நான் இல்லைன்னா ரசஞ்சோறு பிணைஞ்சு திங்க முடியாது. நான் தான் பெருசு. இது சொல்லுச்சு பாட்டி என்ன பெரிய வரல, நான் தான் ஆள் காட்டி வரல. மாமா எங்க இருக்கிறார் பாரு அங்க இருக்கிறார், அக்கா எங்க இருக்கிறா பாரு அங்க இருக்கிறா, சித்தப்பன் எங்க இருக்கிற பாரு பொறுக்கையால் இருக்கிற, சுட்டி காட்டக்கூடிய வரல் சுட்டு வரல் நான் தான் பெருசு. இந்த வரல் எல்லாம் வாய மூடுங்களா இருக்கிறதுலயும் நான் தான் வளர்த்தியான வரல. ஊருக்கே வசந்தவன் நான் தான் நாட்டாங்க, எனக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் அப்படின்னு. இந்த வரல இது 3ஐயும் பார்த்து கிண்டல் பண்ணுச்சு. ஆனா போங்கடா பிச்சைக்காரன் ஆயிடலாம். உங்களுக்கு என்னடா இருக்குது? என்னக்கு தூப்பா வளப்பாயிரம் வைடூரியோ கோமேதகம் அவரத்தமணி மோதிரம் போட்டு அழகு பார்க்கக்கூடிய விரல் மோதிர வரல. நான் தான் பணக்கார வரல. ஊருக்குள்ளேயே 6 பணக்காரன் அவனுக்கு தான் மதிப்பு, நான் தான் பணக்கார எனக்கு தான் மதிப்புடுச்சு. இந்த சுண்டு வரல் பாவம் ஓரமா நின்றது. இந்த 4 வரல சுண்டு வரல கிண்டல் பண்ணுச்சா. நீ வீணா போன வரல, நீ விளங்காத வரல, நீ உதவாக்கார வரல, ஒண்ணுக்கு ஆகாத வரல, நீ எதுக்கு இருக்கிறவனுக்கு வெட்டி வீசியறன்னு அப்படின்னுச்சா. சுண்டு வரல் சொல்லிச்சா சாமி கும்பிடும் போது போய் கும்பிட்டு 6ஆம் முதல்ல கும்பிடுறாங்க, நான் தாண்டா முதல்ல கும்பிடுறேன். நீங்க எல்லாம் எனக்கு பின்னால கும்பிடுறீங்களா? எனக்கு குறை இருக்குதா? நான் எல்லாத்த விட கடைசியா தான் இருக்கிறேன். ஆனா கடவுளே எனக்கு முன்னுரிமை கொடுக்குறேன். கல்யாணம் வைக்கும் போது 5 ரூபா அரபங்காரரும் முதல்ல டச்சிங் எதுக்காக இணை வச்சுதான் டச் பண்றேன். நான் தான் முதல் பொண்ணு கை பிடிக்கிறேன், நீ பிடிக்கிறியா? யோசிச்சு பாருங்க. கைக்கு போட்டு கனெக்ஷன் கொடுக்கலாம், இல்ல கட்டவலுக்கு கனெக்ஷன் கொடுக்கலாம், இல்ல பெருவரல் கனெக்ஷன் கொடுக்கலாம். ஏன் சுண்டு வேலை கனெக்ஷன் அந்த காலத்துல நம்ம பெரியோர்கள் செஞ்சாங்கன்னா உன்னுடைய குறையும் என்னுடைய குறையும் நீக்கி இது நமது பெருமையாக இருக்கும் குறை நீக்கி பெருமையாக வாழ்வதை அச்சாணியாக வைத்து அந்த அக்கடியை வளம் வந்து குறையை மறந்து நிறைய வாழ்ப்போம்னு சொல்லிட்டா அது சுண்டுவல் கனெக்ஷன் கொடுத்தாங்க. அப்பதான் முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை தொட்டுக்குவாங்க அந்த காலத்துல. அப்படி கையப்படும் போது அடுத்தவங்க பார்க்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் சிவப்பு கலர் துணியை சுத்தி கைகோர்வையில சுத்தி வர்றது. அப்பதான் முதல்ல பொண்ணு மாப்பிள்ளை தொட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு அப்படியே இருக்கு. கல்யாணம் நிச்சயமாச்சு, தடமொழி வந்து சாப்பிட்டாச்சுனாவே அவன்கிட்டயே காசே இல்லைனாலும் கடனை வாங்கி ஒரு செல்போனை வாங்கி புலகடை கொடுத்து வந்துடுறேன். நம்பர் வாங்கி கொடுத்து ரீசார்ஜ் பண்ணி விட்டு பேசிய 3 மாசம் இடையில மாசியில கல்யாணம்னா ஐப்பசி நிச்சயமாச்சுன்னா கார்த்திகை மார்கழி தை 3 மாசம் வெடி பேசுறாங்க. கருமத்தை என்னத்தை தான் பேசுறாங்களோ யாருக்கு போன் பண்ற கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா மெசேஜ் சொல்லுவாங்க. டைம் ஆச்சு என்னடா போனே காணும் பூர்வ கேட்கறது அவ்வளவு ஆனந்தமா இருக்கிறேன். நீ போன் வரலன்னா எனக்கு பொழுதே ஓட மாட்டேங்குது. தங்க சாப்பிட்டியாட செல்ல அவன் சாப்பிட்டேன். எங்க வீட்டுல பூரி சுட்டாங்க, பழைய சோறு கொடுத்து பாரதேசினாங்க. எங்க வீட்டுல பூரி சுட்டாங்க. உங்க வீட்டுல என்ன சுட்டாங்க? எங்க வீட்டுல சப்பாத்தி சுட்டாங்க. ரவா கிண்டி போட்டிருப்பாங்க அம்மா. வெடி பேசுது. அப்ப ராத்திரி 10 மணிக்கு மேல இது ஆரம்பிச்சுக்குது. அப்புறம் ஒண்ணு இல்லையா என்னங்க? அப்புறம் ஒண்ணு இல்லையா என்னங்க சொல்லுங்க. அவன் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் புள்ள. இதுக்காக கல்யாணம் பண்ணுவாங்க. பையனை பிள்ளைங்க வீட்டுல பேசிட்டு இருக்கிறாங்க. பெத்தையில கேட்க பையனுங்க அவன் பிள்ளைகிட்ட பேசுறது. இந்த 3 மாசம்
கொஞ்சம் கொஞ்சல் கல்யாணமாய் 3 மாசத்துக்கு அப்புறம் இந்த கொஞ்சல் இருக்குதா? அப்ப எப்படா போன் பண்ணுவான்னு ஏங்கிட்டு இருந்த ஆம்பளை கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன்டா இவ போன் பண்றா? போன் எடுத்து ஒரு முறை முறைக்கிற அப்படின்னா பொண்டாட்டிக்கிட்டு இருந்து போன் வந்திருக்குதுன்னு அர்த்தம். என்ன கைய வர்ற அப்படின்னா கன்ஃபார்ம் பொண்டாட்டி. அது எப்ப போன் பண்றான் பொண்டாட்டி? கடைசாத்தர நேரம் அவனையும் தங்கி ஒரு கட்டிக்கு ரெடி பண்ணி பாலக்கட்டையில் போய் இப்படின்னு உட்காருவேன். கரெக்டா பொண்டாட்டி போன் அடிக்கிறேன். ஏன் எங்க இருக்கிறீங்க? சனியை முடிச்சு ஓட்டி போறன்ட்டு வந்தவன்டா. கரெக்டா போன் அடிக்கிறடா. நான் ஏதாவது பேசுறேன் நான் பேசுறேன். ஹலோ என்னம்மா, நான் ஒரு மீட்டிங்ல இருக்கிறேன். என்ன மீட்டிங்? டே நைட் மீட்டிங். சரக்கு போயிருவார் டே நைட். டெய்லி அடிக்கல நைட்லயும் அடிக்கல, அதனால டே நைட். அப்ப அதே வாய் தானே, அதே பொண்டாட்டி தானே. கல்யாணத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு அன்பும் ஒரு பரஸ்பரமும் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி மாறுது? கல்யாணமான பொம்பளை கழுத்துல தாலி தொங்கு ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். கல்யாணமான ஆம்பளை கழுத்துல என்ன தொங்குது எப்படி கண்டுபிடிக்கிறது? கல்யாணம் ஆச்சு இல்லையா? ஏதோ ஒரு வழி சொல்லுமா? அந்த காலத்துல ஆம்பளைக்கு காலில் மெட்டி போட்டு விட்டாங்க, கண்டுபிடிச்சுக்கலாம் கல்யாணமான ஆம்பளைன்னு. அதுக்கப்புறம் அது நீங்களே குளிக்கிட்டீங்க, கொண்டு போய் கல்லுக்கடையில் வச்சு குடிச்சு போட்டு வந்தா அந்த நாய்கிட்ட விட்டு ஆகாதுன்னு மெட்டி போடுற வழக்கம் இப்ப கவனமூர் இல்லாதே போச்சு. அரும்சீர் வண்டி மட்டும்தான் மெட்டி போட்டுருக்காங்க, மற்றபடி எந்த ஆம்பளையும் மெட்டி போடுறது இல்ல. சரி, கல்யாணமான பொம்பளை கழுத்துல தாலி தொங்குது. ஆம்பளை எப்படி கண்டுபிடிக்கிறது? கழுத்தே தொங்கு. தன்னை பேட பஸ்ல போய் ஏறி போய் ஜன்னல் ஓரமா அப்படின்னு கடவாய் கை வச்சு போந்தானா கல்யாணம் போய் 15 வருஷம் ஆச்சுன்னு அர்த்தம். படிக்கட்டுல தொங்கினா இப்பதான் ஆளு ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு அர்த்தம். நட்டு பசுக்கு போய் கோத்துக்கிறீங்க சிக்கல். வீட்டுல பசிக்குதுங்க, தோசை சுட்டு கொடுக்கறோம்னா 4ஆம் முறை வச்சு கொடுக்குறாங்க. ஏடி தோசைன்னா வட்டமா சுடுவாங்க. சோளக்கொள்ள மத்தியில சுட்டு வச்ச தோசை. இவனுக்கு வட்டமாவே சுட தெரியாத, கல்லு பழகவே இல்லை. நான் என்ன பண்ணி தொலைட்டு என்ன கல்யாணமாய் 12 வருஷமாய் முன்ன கல்லு பழகாம கிடக்குது. வந்த 4 நாளே 10 கறிட்டு பழகிறீங்கள. 15 வருஷமாய் கல் பழகு. முந்தான எதுவும் தோசை சொல்லணும். சரி சுடுங்க. என்ன தோசை சுடுச்சு அப்படின்னா தோசைன்னு தோசை என்ன தோசை இருக்கா? அரிசி தோசை சுட புடிங்க. கல்லணி ஊற்ற நெய் ஊத்தாங்க. சரி நெய் இது ஊத்த புடிங்க. மாட்டை ஊத்து எருமை ஊத்தாங்க. சரி மாட்டு நெய் தான் ஊத்த புடிங்க. வெங்காயம் போட்டு போட்டாங்க. சரி வெங்காயம் தான் போடுங்க. சின்ன வெங்காயம் போட்டா பெரிய வெங்காயம் போட்டாங்க. சரி சின்ன வெங்காயம் தான் போடுங்க. அது நச்சு போட்டா நறுக்கி போட்டாங்க. சரி நச்சு தான் போடுங்க. திருப்பி போட்டா ஒரு கடையா கொடுத்தாங்க. நீ தோசை ஊத்த வேண்டாம் போடல. எது கேக்குறது? கல்யாண அம்மாளுக்கு பொண்டாட்டிக்கு ஒரே வித்தியாசம் தான். அம்மா தோசை போட்டான்னா வீட்டுல ஈஸியா கட்டுக்கலாம். கண்ணே வேணுமாடா, கண்ணே வேணுமாடான்னு கேட்டான்னா அம்மா தோசை அர்த்தம். ஏனுங்கா போதுங்களா, ஏனுங்கா போதுங்களா அப்படின்னு கேட்டான்னா பொண்டாட்டி சொல்றான்னு அர்த்தம். இல்ல தமிழ்நாட்டை மாத்திரை, இந்தியாவை மாத்திரை, அதை மாத்திரை, இதை மாத்திரன்னு சொல்றவனால கல்யாணத்துக்கு முன்னாலே மாத்திக்கோ. கல்யாணம் மூச்சுட்டீங்கன்னா உன் ரூட் டிவி சேனல் கூட உன்னால மாத்த முடியாது. ரிமோட் பிடிக்க வச்சு கொடுக்க மாட்டாளுவோம். என் பொண்டாட்டியில ரிமோட் கொண்டையிலே சொல்லிட்டு போற பாத்ரூம் போனா. எங்கடி ரிமோட் மாமா இங்க இருக்குதுடா, கொண்டாடி பார்க்கலாம் நீ மாத்தி போடுங்க. எல்லாம் சீரிக்கலக்கா 6:30 ஆரம்பிச்சிட. அபீம் நானும் 7 மணி ஆனா, சுந்தரி 7:30 மணி ஆனா, கயல் 8 மணி ஆனா, வானத்தை போல 8:30 மணி ஆனா உடனே டிவி சேனல் மாறுது. பாக்கி லட்சுமி 9 மணி ஆனா, ரோஜா 9:30 ஆனா, அன்பே வா 10 மணிக்கு கண்ணோட கண்ணே பூவே உனக்காக, 10:30 மணிக்கு வாணி ராணி ஓட்டு இருந்தா இப்ப புதுசா சித்திட்டுன்னு ஒண்ணு ஓடுறேன். அது முடிஞ்சா எங்க வீட்டு மகராசி சோறைய போடுறான். எல்லாம் ஆம்பளை பொம்பளை பாக்குறாலே ஆம்பளை கம்பல்சரி பார்த்தாகணும். ஏதாவது ஒரு நாடகத்தினாலே ஒருத்தி ஒரு புருஷன் கூட பிழைக்கிறான்னு காட்டுறாளா?
கடத்துறதேதான் வேலை. அவ கடத்திட்டு போயிட்டு இந்த வம்சம் ஒரு நாடகம் கொடுத்தாங்க. அதுல ரம்யா கிருஷ்ணன் ஒரு பொம்பளை நடிச்சான். வழக்கமா 10 மாசமான குழந்தை பிறந்திருக்க 13 மாசமா பவுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. 3 தடவை கட்டிச்சோர் கட்டுறாங்க. புருஷன் ஒரு பக்கம் கட்டுற, மாமி ஒரு பக்கம் கட்டுற. அதுல வசந்தான்னு ஒரு டாக்டர் பூமியால காட்டினாலும் கட்டிக்கிறான், சோதியால காட்டாலும் கட்டிக்கிறான், அணுவியால காட்டினாலும் கட்டிக்கிறான். எங்க அம்மா அப்படி சொல்ல மாட்டேங்கிறான். 6 பெரிய பையன் பெரிய போட்டா கட்டிக்கா. அதுல அவன் கலெக்டரா இருக்கிறான். பாம்பு வச்சிருப்பாங்க. கார் போகுதக்கா, என் பொண்டாட்டி டீ பாட்டு இருக்கான். அங்க டைமிங் குறையும். 8, 7, 6 இங்க இவ்வளவு பிரஷர் 100, 110, 120, 150. போய் தண்ணி எடுத்து குடிக்கிறா, ஐஸ் எடுத்து தலையில வச்சுக்கிறா, மாத்திரை எடுத்து முழுங்குறா. ஐயோ மாமா மாமா மாமாண்ணா, நான் சுத்தி முத்தி பார்த்து போய் கரண்ட் கட்டை பிடிக்கிட்டேன். ஏன் அந்த வம்சம் முடியிருக்குள்ள நம்ம வம்சம் பிடிச்சு போக மாட்டோம். நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி. நான் முன்னோட இருந்து போறது துன்பம். அப்படி வீட்டுல எத்தனை சிக்கல் பாருங்க. அல்லாப்போ பொம்பளைக்கு சோறாக்கு தெரியாதா? அம்மா அப்பனா எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்பத்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கறதுல படி 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 பூரா ஏட்டு கல்வி மட்டும் வாழ்க்கைக்கு உதவாது. மனுஷங்களை படிக்கணும், அப்பனம்மால படிக்கணும், உறவுகளை படிக்கணும், எவன் எப்படி நம்ம கிட்ட பழகிறான்ங்கிறத படிக்கணும். வாழ்க்கை கல்விதான் வாழ்க்கைக்கு உதவும். ஏட்டு கல்வி வாழ்க்கைக்கு உதவாது. A+B ² = A² = B². எதுக்காவது நம்ம வீட்டுக்கு சமையல் கட்டுக்காகுமா, மாடு பால் கறக்கிறதுக்காகுமா, தண்ணி வெட்டி விடுறதுக்காகுமா, இல்ல மோட்டர் சுவிட்ச் போட்டு விடுறது ஆகுமா? எதுக்காவது? படிப்பு என்பது நம்மளை பக்குவப்படுத்தும். ஆனால் இன்றைய கல்வி முறை மனிதனை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறது. உண்மையாலுங்க அந்த காலத்துல படிச்சவன் போய் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு பண்ற பிராடு பித்தலாட்டம் பூரா படிச்சவங்க. பணியாரம் படிக்கலையா, லஞ்சம் வாங்குறேன். தாசில்தார் படிக்கலையா, பணம் வாங்குறேன். கலெக்டர் படிக்கலையா, ஜெயபாரத்தனம் பண்றேன். மந்திரி கூட படிக்கலையா, ஊழல் பண்றாங்க. அப்ப படிக்காதவனால தப்பு பண்றானா? படிக்காதவனுக்கு தெரியுது அடுத்தவன் சொத்து நாம தின்னா நம்ம வம்சம் அழிச்சு போவோம்டா, அந்த காசு நம்மளுக்கு வேண்டாம். படிக்காதவன் சொல்றாயா, படிச்சவன் உப்படிச்சு உலக வர்றாயா. 40 ஏக்கர் 50 ஏக்கர் வச்சிருப்பேன். போய் பாருங்க, 3 டிகிரி 4 டிகிரி படிச்சு வச்சிருப்பேன். அவனுக்கு தெரியும் எப்படி பிராடுத்தனம் பண்ணல, எப்படி எல்லாம் ஏமாத்தலாம். படிக்காதவங்க ஒரு ஒழுக்கமோ பண்பாடு கட்டுப்பாடு படிச்சவங்க கிடையாது. பூரா செல்போன் மெசேஜ் பறக்குது. எல்லாம் பேஸ்புக்ல ஃபாலோ பண்றாங்க. நீங்க பேஸ்புக்ல 5000 பேர் ஃபாலோ பண்றேன். உள்ளூருக்குள்ள 4 நாய் இவன் பேர சொன்னா தெரியல. ஐயம்புதூர்ல எப்ப பிரசாத்த தெரியுமே, எந்த பிரசாத்த 6 பையன். ஆனா பேஸ்புக்ல ட்ரெண்ட். யூடியூப்ல சமையலுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வியூவர்ஸ். ஒரு ரசம் வச்ச மொண்டாட்டி போட்டான்னா 400 பேர் லைக் போடுறாங்க. மொண்டாட்டி பாத்தியா, ரசம் வச்சு போட்டேன் 400 பேர் லைக் போட்டிருக்கிறேன். அவனெல்லாம் வீடியோவை பார்த்தவன் லைக் போடல. நான் தின்னவன் பார்த்தவன் போடுவேன். அவனுக்கு என்ன தெரியாது? உப்பு இருக்குதா, காரம் இருக்குதா, மிளகா இருக்குதா, அவனுக்கு என்ன தெரியுங்க? எத்தெடுத்தாலும் இப்ப யூடியூப்ல அப்லோடு தான். முளமுடி அரைப்பது எப்படி, இன்னொன்னு சொல்றேன், மாமியாலை கொள்வது எப்படி யூடியூப்ல அடிச்சு பாருங்க, அதுக்கு வீடியோ போட்டு வச்சிருக்கேன். குடும்பத்தை பிரிப்பது எப்படி யூடியூப்ல கேளுங்க, அதுக்கு வழக்கம் சொல்றேன். நல்ல விஷயங்கள் யூடியூப்ல ஒரு நல்ல ஒரு அறிவியல் சாதனம், நல்ல ஒரு அறிவியல் சாதனம் தான் அது. அதுல நல்ல விஷயங்களை பாரு, அதை எவ்வளவு லைக் பண்றது இல்லை. நாலடியார் சொல்றாங்க, நம்ம கொங்கு பண்பாட்டை பற்றி பேசுறாங்க. சூலூர் சாந்தாமணி ஆகட்டும், நானாகட்டும், இன்னைக்கு கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆச்சு இந்த பசுத்துண்ட தோல்ல போட்டு ஊரா கிராமமா போடுறோம். எங்களை ஒரு வீடியோ போட்டா 50,000 பேர் பாக்குறேன். அங்க உடன்குடியில் ஒருத்தர் இருக்கிறாங்க, செத்தப்பயில, நாரப்பயில, அந்த பயில, இந்த பயில, அப்படி இப்படிங்கிற ஜிபி முத்த, ஏபி முத்த ஒருத்தர் இருக்கிறேன். அவன் வீடியோ போட்டா 5 லட்சம் பேர் பாக்குறேன்.
அப்ப நம்ம இளைய சமுதாயம் எதை நோக்கி போறது? நல்ல விஷயங்களை சொல்றது, காது குத்து கேட்கறது இல்ல. அடுத்தவன் கொண்டாட்டிவோ அடுத்தவனைவோ திட்டும் போது இவன் மனசு சந்தோஷப்படுதுன்னு சொன்னா, அப்ப இளைஞருடைய மனசு அடுத்தவனுடைய வருத்தத்தை கண்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது தானே அர்த்தம். ஒருத்தன் திட்டுறான்னா ஏன்டா திட்டான்னு நம்ம யோசிக்கணும். இன்னைக்கு இளைஞர்கள் அப்படி இல்லை. அப்போ இதுதான் பண்பாட்டினுடைய சிதைவுங்கிறது. சும்மா பண்பாடு கெட்டு போச்சுன்னு எப்படி சொல்றான்? எல்லாரும் சேலை கட்டுறான். இன்னொரு அன்பான வேண்டுகோள் வைக்கிற விழா கமிட்டிக்கு, உண்மையில ஐயம்புதூர் மாரியாத்தா கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடணும்னா பெண்களா இருந்தால் நம்ம பாரம்பரிய உடை சேலை கட்டி இருக்கணும். வயசு வந்த பிள்ளைகளா இருந்ததுன்னா பாவாடை தாவணை கட்டி இருக்கணும். வயசு பெறாத பிள்ளைகளா இருந்தா பாவாடை சட்டை போட்டிருக்கோம். ஆம்பளைகளா இருந்ததுன்னா வேட்டு சட்டை கட்டி இருந்தா மட்டுமே நீங்கள் கோயில் நிர்வாகம் உள்ள அனுமதி கொடுக்கணும். மற்றபடி அனுமதி இல்லைன்னு கோயில் செவத்துல எழுதி போடுது சொல்றேன். எல்லாம் இப்ப கோயிலுக்கு போறது சுடிதார் போட்டும் போகுது, நைட்டி போட்டும் போகுது, மிடி போட்டும் போகுது. இவன் அவசரம் போட்டுக்கிறாங்க. ட்ராக் அப்படின்னா ட்ராக் கையாகலாம். ஏன் குருவாயூர் கோயிலுக்கு போனா சட்டை கழட்டிட்டு தான் கோயிலுக்கு போகணும். எல்லாரும் போட்டாட்டு சட்டை கழட்டிட்டு போறோம்ல. அப்ப அந்த குருவாயூர் இருக்கிற சக்தி நம்ம ஊர் மாரியாத்தலுக்கு இல்லையா? நாம இந்த தலைமுறையில் நீங்களே அதை தவற விட்டுட்டா அடுத்த தலைமுறை கோயிலுக்கு வருவதையே தவற விட்டு விடுவார்கள். வாரம் ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு தேவம் போட்டேன், ஒரு வெள்ளிக்கிழமை நாளோ திங்கக்கிழமை நாளோ போட்ட வலிச்சு தண்ணி வாங்கி போட்டு குடும்பத்தோட வந்து ஒரு நைத்தியம் போட்டு உங்க மனக்குறைய அவங்ககிட்ட சொல்லுங்க. அவங்ககிட்ட சொன்னா மட்டும்தான் ரகசியம் பாதுகாக்கப்படுவாரு. அவங்ககிட்ட சொன்னாலும் வெளியே போயிரு. நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு சின்ன சிக்கல், குடும்பத்தில் ஒரு கடன் போக்குவரத்து ஆகி போச்சு, ஒரு தொழில் நட்டமாய் போச்சு, வெளியில் போய் சொல்லி பாருங்களேன், சந்தோஷமா கேட்பேன். அப்புறம்டா மூஞ்சி வருத்தமா இருக்கு, மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ ஆடு ஆட்டத்துக்கு இன்னும் வேணுமாடா சொல்லு கேட்கிறேன். கொஞ்சமா ஆட்டம் ஆடுமே, 500 நோட்டாவே எடுத்து முடிச்சு இல்ல இப்போ கிடக்குறைய கிடக்காரணும் வாய்தா. அந்த பழக்க வழக்கம் உங்க 2 பேருக்குள்ள நல்லா இருக்கிற வரைக்கும் நீங்க சொன்ன ரகசியம் பாதுகாப்பா வச்சிருப்பேன். ஒரு சின்ன சங்கடமாயிட்டா அவனை பத்தி அவனுக்கு தெரியாது, அவன் குழம்பாளத்துல முடிச்சு போனேன். ரகசியத்தை நீங்க நட்பா இருந்தாலும் கொண்டாட்டியா இருந்தாலும் பெத்த தாயா இருந்தாலும் நீங்க சொன்னீங்கன்னா ரகசியம் நிக்காது. உங்க ரகசியம் நிக்கணும்னா ஒரே வழி அந்த மாரியாத்தா தான். அவகிட்ட போய் சொல்லு. நட்டகல்லை நட்டி வைத்து 4 புஷ்பம் சாட்டியே சுற்றி சுற்றி முணுமுணுக்கும் அந்த ரங்கள் ஏதரா நட்டகல்லும் பேசுமோ நாதநல்லூர் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுமும் கரிச்சோ எறியுமோன்னா. இதை சொன்னோம்னா மாமன் என்னமோ தமிழ் வேற சொன்னா வேற மொழியில் பேசுதுரா. சும்மா கல்ல கொண்டாந்து நட்டி வச்சுட்டு கருங்கல் சிலையிலேயே ஆண்கள் உண்டு, பெண்கள் உண்டு, ஆண் பெண்கள் உண்டு, பெண் ஆண்கள் உண்டு. அதை சத்தத்தை வச்சு போடுவாங்க. சும்மா அம்மனை கொண்டாந்து நீங்க சிலையை வச்சிட முடியாது. ஒரு கல்ல 3 மாசம் காத்துல போட்டு பார்ப்பேன், 3 மாசம் தண்ணிக்குள்ள போட்டு பார்ப்பேன், 3 மாசம் வெயில போட்டு பார்ப்பேன், 3 மாசம் வெயில அந்த சுட்டரிக்கிற தீய போட்டு பார்ப்பேன். இதெல்லாம் தாங்குச்சுன்னா தான் ஒரு கல்லு சிலையாக முடியும். அப்ப இதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறீங்க? வெள்ளி கம்பியிலயோ தங்க கம்பியிலயோ முப்பரி நூல்லயோ கனெக்ஷன் கொடுத்தா நம்ம அதுக்கு உயர கொண்டாந்து வச்சிருக்கிறீங்க. கடையில் அப்படிதானே கொடுத்தாங்க. காட்டுங்க யாக குண்டத்துல இருந்து யாக வேள்வி மூலியமா அந்த முப்பரி நூல் மூலியமா அந்த அம்பிகைக்கு உயிர் கொடுத்திருப்பாங்க. காத்து கிடப்பாங்க. எப்படி அம்மா பலகாரத்தை சுட்டு வச்சுட்டு ஐயோ காத்தாலேயே கோபி போனது நாய் இன்னும் காணும், மைசூர் பார் ஆறிட்டு கிடக்குது, போண்டா சுட்டு வச்சு எப்ப வந்தா 2 தட்டம் திப்பார், அவரையும் காணும். இந்த புள்ள காலேஜ் போய் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரணும் போச்சு, இவளையும் காணும். எப்படி ஒரு தாய் பதார்த்தங்களை பண்ணி வச்சுட்டு பெத்த குழந்தைகளுக்காக வாசல் கூட்டுக்கு ஓடி ஓடி இருக்கிறாளோ அதே படியே உங்கூர் மாரியாத்தா காத்து கிடப்பாளா. காலையில பொழுது முடிச்சிருச்சு, நீங்க பாப்பாச்சி வரணும் அவளையும் காணமே, சுமதி வரணும் அவளையும் காணமே, குப்புச்சாமி வருவானே பூ கொண்டு அவனையும் காணமே, உங்களுக்கு வரம் கொடுக்க அவன் வழிமேல் வச்சு காத்துட்டு இருப்பான். இதெல்லாம் நம்ம மூதாதையர்கள் சொன்ன கருத்து. நாம கோயிலுக்கு போறதுங்க, கோயில போய் விளக்கு வைக்க சொன்னா இப்ப பக்கத்துல போய் விளக்கு வைக்கிறான். 1.5 வருஷம் கோபி பஸ் ஸ்டாண்ட்ல டீ கடையில குடிச்சிட்டு ஒருத்திக்கிட்டு வெளிச்சு பேசிட்டு இருந்தா ஆறுன்னு கேட்டுப்பான். இவன் விளக்கு வச்சவங்க கோயில்ல, இவன் வைக்கிறது பக்கத்து வீட்டுல.
கடவுள் நம்பிக்கையை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு போகணுங்க. ஒரு இந்துவாக பிறந்திருக்கிறோம், ஒரு காராள வம்சத்தில் இருக்கிறோம், ஒரு முஸ்லீமா பிறந்தது வாரமானா வெள்ளிக்கிழமைக்கு மாஸ் போற, ஒரு கிறிஸ்தவனா பிறந்தது வாரமானா ஞாயிற்றுக்கிழமைக்கு சர்ச்சுக்கு போறாங்க. ஆனா நாம வாரமானா போறோமா வேண்டாம், மாசமானா போறோமா, வருஷமானா கூட போ. நீங்க 10 பேர்த்து வச்சு சொல்லவே கூடாது. 10 பேர் 5 பேர் வாங்க உன்ன வரணும், 130 வரணும். மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு அம்மாவாசைக்கு ஒரு குலதெய்வம் கோயில போய் ஒரு கும்பிட்டு வரக்கு எந்த குறைச்சலும் நம்மளுக்கு? தூரமா இருக்குது. திருப்பதி மாசம் போறவங்க எல்லாம் போறேன். குலதெய்வம் துணை இல்லைன்னா உங்களுக்கு வேற ஒரு தெய்வம் துணை இல்லை. குலதெய்வம் துணை இல்லைன்னா வேற ஒரு தெய்வம் துணை இல்லை. அப்ப குழந்தைகளுக்கு நாம என்ன குளத்துல பிறந்தோம், நம்ம என்ன கூட்டம், 6 மாமன் 6 மச்ச, அப்ப புருஷ மச்ச, அத்தை வை மச்ச, தாய் மாமன் போட்டா என்ன ஆகுது? முறை தெரிகிறது. என்ன முறை? நம்மளுக்கு தாய் மாமன் போல எனக்கு என்ன முறை? நான் கட்டுறேன். என் பையனுக்கு என்ன முறை? சின்னமா முறை, சித்தி முறை. அப்ப இந்த முறைகளை சொல்லி கொடுங்க. குடும்பத்துல முதல் சொந்தக்கார விட்டு விசேஷத்தை கூட்டிட்டு போங்க. பையன் படிக்கிறான். அது பையன் ஏதாவது வீட்டுல +2 படிக்கிறான்னா குடும்பமே டென்ஷன் ஆகுது. டிவி கழட்டி கொண்டு மேல வச்சிடறாங்க. காத்தால பால் ஊத்த வர, பால் சத்தம் போடாத, ஏன் தம்பி +2 படிக்கிறான். பேப்பர் போட வர, பேப்பர் சத்தம் போடாத, தம்பி +2 படிக்கிறான். பக்கத்துல அடி மீனாட்சி, அக்கா சத்தம் போடாத பேசு, பையன் படிக்கிறேன் +2. இது எல்லாம் டென்ஷனா இருக்கிறாங்க. டென்ஷனா இருக்க வேண்டிய பையன் கூட இருக்கிறேன். அப்போ படிப்பு அதுவும் தேவைதான் இல்லைங்களே. படிப்போட நம்ம பக்தியும் பண்பாடும் தேவை. ஒரு தடவை வருஷத்துல குலதெய்வம் கோயில்ல போய் ஒரு பொங்கலை வச்சு ஒரு சாமி கும்பிட்டு, எதுக்காக பொங்க வைக்கிறது சொல்றதுன்னா, நாம மட்டுமே பொங்கலை சாப்பிட போறது இல்லை. அங்க வந்திருக்கிற எல்லாத்துக்கு பழம் போட்டு சக்கரை போட்டு பிணைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை கொடுப்போம். அன்னதானம். அதுதான் பொங்க வச்சு சொல்றது. நீங்க பொங்க வச்சு சாமி நிச்சயமா போகுது. கடா வெட்டுறீங்க கருப்பராயனுக்கு, ஏய் எனக்கு தாண்டா வெட்டீங்க, வெட்டி போட்ட கடை அவனுக்கே ஓட்டு போடான்னு சொன்ன எவனா கடா வெட்டுமா? எனக்கு தாண்டா கடை வெட்டீங்க, 6 வருஷமா மேய்ச்சி அந்த கடை எனக்கு தான் சொந்த, நீங்க போங்க நான் தின்னுக்கிறேன். எது கடா வெட்டுற வர? நம்மளுக்கு உண்மையாலுமே காராள வம்சம் சுத்த சைவம், நாம சிவனை வழிபடக்கூடியவங்க. நம்மளுக்கு குலதெய்வம் பூரா அம்பிகை, சிவவம்சம் சைவ கோத்திரம். நாம எல்லாத்துக்கு ஒவ்வொரு குலத்துக்கு ஒரு குல குருக்கள் உண்டு. எப்ப மாறுச்சுன்னா, வெள்ளக்காரன் ஆட்சிக்கு முன்னாலேயே பாட்டை கூட்டம் தொண்டு சிவம் 16-17 தலைமுறைகளுக்கு முன்னாலதான் நம்ம அண்ணன்மாரை கும்பிட்டு அவங்களுக்கு ரத்தப்பழி கொடுக்கக்கூடிய பண்பாடும் கலாச்சாரமும் நம்ம கிட்ட வந்தது. அண்ணன்மார் காலத்துக்கு அப்புறம் தான் கிடாவற்ற பழக்கமே கவனமோட்டுக்கு வந்தது. இதெல்லாம் வரலாறு இருக்குது. எது கடை வெட்டுறா? அப்பன் மாமனு 2 பேரும் உரிச்சு வெட்டத்துல தொங்க விட்டு உப்பு கறி போட்டு வச்சுட்டு வாரமான வெட்டி திங்கறக்கா வெட்டுறா? அப்ப நம்ம உத்தார் உறவுகள் எல்லாம் கூப்பிடும். ஒரு சங்கடமும் இருக்கு. ஒரு சீட் படம் போடாது இருந்திருப்பேன், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சங்கடம் இருக்கு. அப்ப கூப்பிட போறதுக்கு நம்மளுக்கு வாய் வராது. அவன் வந்து கூப்பிடலையே மனசு பொண்டாட்டி சொல்லுவான், ஏனுங்க எல்லாத்தையும் கூப்பிடுறான் என்ற சித்தப்ப பையன் ஒரு சங்கடத்தை இருக்கு போச்சாது. பல பேர் வந்து இங்கிறாங்களா, என் பிறந்த மாறப்படாதா, சரி போ. அப்போ கடற்கரைக்கு போய் மச்சான் கூப்பிட்டா மச்சான் வந்தான்னா அந்த சங்கடம் தெரிஞ்சு போச்சு. அப்போ உறவுகளை வலுப்படுத்துவதற்காகத்தான் நம்ம சமுதாயத்துல விருந்துகளை வச்சாங்க. 10 பங்காளிங்க இருப்பாங்க, ஏதோ ஒரு பங்காளி வாய்க்கா சண்டை வர சண்டைக்கு இருக்கு. பங்காளி வராத வாழை கட்டக்கூடாது. நீ 9 பேர் சொல்லுவாங்க, நீ தக்காளி தோட்ட ராசன் கூப்பிடல, நாங்க வரமாட்டோம் போ. இப்ப கல்யாணக்காரன் பங்காளி வேணும், அப்ப போய் கூப்பிடுறாங்க. அவன் சரி நம்ம பங்காளிக்கா என்னமோ மனசு அன்னைக்கு ஆகி போச்சு, இன்னைக்கு வந்து ஊடுதாடி வந்து கூப்பிடுறான் பாரு போலாம். அப்ப அந்த உறவு வழிபட்டது. இன்னைக்கு தான் பங்காளி யாரும் தெரியாது, மாமச்சன் யாரும் தெரியாது. எல்லாம் தான் கான்டாக்ட் ஆச்சு. வாழை கட்டுறதுல இருந்து பந்த போடுறதுல இருந்து சமையில இருந்து சப்பளையில இருந்து கல்யாண மண்டபம் முடிச்சுட்டு வெளியே வர வரைக்கும் எல்லாம் A to Z கான்டாக்ட் எல்லாம் அவன் பண்றேன். இப்ப நாம எதுக்கு தான் கல்யாணத்துக்கு போற தின்னுட்டு வர்றா? இல்ல போகும்போதுதான் அங்க போய் பொண்ணு மாப்பிள்ளை கிட்ட யாராலும் மனசார வாழ்த்து பேசுறமா? எது கூப்பிடுறது? கல்யாணத்துக்கு சோறு கேட்க கூப்பிடுறது. போய்
அறிஞ்சவனாட்டம் நல்லா பொழைங்கயா, லட்சுமி பெருமாளாட்டம் அருமையா இருக்காயா, என்னையும் பொண்டாட்டியாட்ட நல்லா பொழைங்க எவனுக்கு சொல்றானா? இவன் நல்லா பொழைச்சாத்தான் ஒருத்தர் சொல்றது இல்லை. போக வேண்டியது, நிக்க வேண்டியது, கேமராக்காரர் இப்படி எடுக்க வேண்டியது, அப்படின்ட்டு வந்துட வேண்டியது. அது உண்மையில எங்க மாமனார் எல்லாம் இதாள் இப்படித்தானே கல்யாணத்துல கேமரா போட்டு எடுத்தாங்க. இப்பெல்லாம் சிம் கார்டு சொல்றதே அப்படித்தான். அப்பெல்லாம் டேப் கேஸ்ட் போட்டோவுக்கு நான் கொடுத்தேன், கேமராவுக்கு நானே கொடுத்துறேன். இல்லைங்க நானே கொடுக்குறேன். இல்ல 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 நான் தான் கொடுப்பேன். சரி கொடுக்கண்ணே. அப்ப 12,000 கேட்டிருக்கிறாங்க அக்கா. இந்த ஆள் இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட நான் கொடுத்துருப்பேன்க்கா. தேவைக்கிட்ட போய் எங்க மாப்பிள்ளைக்கு அந்த அளவுக்கு கூறுபாடு பத்தாது, நீ 12,000 கேட்கற, அத்தனை காசு கொடுக்க முடியாது, 2,000 ரூபாய் கையில் கொடுத்து 3 மணி நேரத்துக்கு இப்படி வச்சு லைட்டை மட்டும் போட, இருந்தாலும் கேமரா ஓடுது நம்பிட்டு விட்டுருவேன் போட்டேன். 15 நாள் கழிச்சு கல்யாணம் முடிச்சு போய் எங்க கேசிட்டுங்க, உங்க மாமனார் கொடுத்த காசு கூட விளக்கு பிடிச்சதும் சரியா போச்சு போனேன். இன்னைக்கு வரைக்கும் கேசட் இல்லக்கா, கல்யாண கேசட். அப்புறம் என் கொள்ஜமாரி எப்படின்னு செல்போன் அப்பதான் வந்த புதுசு, அதுல வீடியோ எடுத்திருக்கிறாங்க, எடுத்து சீடி போட்டாங்க. எதிர்காலத்துல எல்லாம் தாலி கட்டுறாப்புலதான் வீடியோ போட்டுருப்பாங்க. இது பொழுதுக்கு ரிவர்ஸ் கேட்டது, கட்டுறதாலி கழட்டாப்புல பார்த்துருக்காங்க. இப்ப அந்த இடம் மட்டும் வந்தா மட்டும் டவக்கு கை நின்று போயிடுது. இல்ல கேமராமேன் 5 லட்சம் ஆமாங்க வீடியோவுக்கு, 5 லட்சம். அப்பத்திக்கு சந்தோஷமா தான் இருக்குது. 5 லட்சம் போட்டு கேமரா போட்டு வீடியோ எடுத்தேன். ஒரு 6-7 மாசம் கழிச்சது வீடியோ பார்த்து அழுவாச்சு. அவனுக்கு தான் தெரியும். எல்லாம் அவுட்டோர் ஷூட் கூட்டிட்டு போறானுங்க. இப்பெல்லாம் ஊட்டிக்கு, கொடைக்கானலுக்கு, குண்டேரி பள்ளத்துக்கு, பவானிசாமருக்கு போய் பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாலே 8 நாளைக்கு முன்னே அவுட்டோர் ஷூட். எங்க பொண்டாட்டி இப்படி தாங்கி பிடிக்க, அவனை எருமைச்சுனாக்கு எங்க போய் தாங்க தெரியுது. எப்படி தாங்கிறது இருக்கு, நான் தாங்கி காமிக்கிறேன். திட்டாதரா நடக்கிறத சொன்னேன். என்ன பெருமை இருக்குது அதுல? 5 லட்சம் செலவு பண்றதுல. கல்யாண மண்டபத்துக்குள்ள அல்ல ஏரோப்ளேன் பறக்கிற மாதிரி கூடு வருது காத்தடிச்சுட்டு. எதுக்கு எடுத்து வைக்கிறது? அந்த திருமண வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறமான புரிதல் சரியா இருந்துச்சுன்னா நீங்க பண்ணக்கூடிய செலவுகள் ஓகே. இன்னைக்கு கவனம் மூட்ல 100 கல்யாணம் ஆகுதுன்னா 67 கல்யாணம் தான் நல்ல முறையா இருக்குது. மீதி 33 கல்யாணங்கள் விவாகரத்தில் போய் முடியுது. தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான குடும்ப நல வழக்குகள் இன்னைக்கு கோர்ட்ல இருக்குதுன்னு சொன்னா, அப்படி அத்தனை செலவு பண்ணி பிரிஞ்சுட்டு போறதுக்கு எதுக்கு செலவு பண்ற? விசாரிக்காத கொடுத்துட்டோம். ஒரே நல்ல ஐடியா சொல்றேங்க, கல்யாணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் குடும்பத்துல டைவர்ஸ் வராது இருக்கணும்னா இதை மட்டும் இன்னி கல்யாணம் பண்றோம்னு ஃபாலோ பண்ணும். ஒரு வாரத்துக்கு பொண்ணோட செல்போனை பிடிங்கி மாப்பிள்ளை கிட்ட கொடுங்க. அதே ஒரு வாரத்துக்கு மாப்பிள்ளையோட செல்போனை பிடிங்கி பொண்ணு கிட்ட கொடுங்க. ஒரு வாரம் 6 போன் பண்றாங்க, அவங்க 2 பேரும் பேசிட்டாங்கன்னா குடும்பத்துல சண்டையே வராது. போன் வந்தா தூக்கிட்டு ஓடுறீங்க. ஆனா கரும கக்கூசு போனா கூட இந்த போன் விட்டு தொலைறது இல்லை. போய் பாத்ரூம்ல வந்துட்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல அவசரம் எனக்கு பொழுதானத்தை இட்லி தின்னு கொடுக்கா இருக்கும். அந்த குயிலு மஞ்சள் மிடும் மயில் பாட்டு படிக்குது. இங்க அவனுக்கு புடிக்கிட்டு நிக்குது, இவனுக்கு பாட்டு போட்டு கொண்டு பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம்ல நல்ல பாட்டு. பஸ் போற சென்னைக்கு ஷூட்டு செங்கல்பட்டு தாண்டி போன பஸ் போயிட்டு இருக்குது. இவன் பாட்டு தீ பிடிக்க முத்தங்கோடு ரிங்டோடு டிரைவர் விசிட்டு திரும்பி பார்த்து நேரா கொடி மரத்தில் அடிச்சு ஒருத்தர் மூக்கு போச்சு, ஒருத்தர் கண்ணு காதெல்லாம் ரத்தம் ஒழுங்கிட்டால ஆளாளுக்கு இறங்குறோம். ஒருத்தர் ஐயா பொண்டாட்டி இறங்கும்போது கூட்டிட்டு இறங்கலாம்ல. அல்ல இங்க ரகலையில கிடக்குறான். இந்த போன் வந்து நாய் சொல்லுது, மாப்பிள்ளைக்கு ஒரே சத்தமா இருக்குது. அப்புறம் பேசிட்டா அத்தனை சத்தத்துக்கு காரணமே அந்த நாய்ங்க. முள்ள மட்டும் பேசுறதுல அப்பெல்லாம் எவங்கிட்ட பேசணும் தெரியறது இல்ல. சும்மா பஸ் ஏறும்போது லைட்டா ஒருத்தர் மேல காணத்தாக்கா முதிச்சுட்டேன்.
தெரியாதான் முதுசு வேணும்னு முதிக்கல. நான் கேட்டேன், ஏப்பா இப்படி காலை முதிக்கிறியப்பா அது நல்லா இருக்குதான்னு ஒரு வார்த்தை. முதுசா கேட்க மாட்டோமா? அண்ணா தெரியாத முதுசு வேலை முடிஞ்சதுல. கோப்பையில நம்பி போறேன். காலையில 6:15 ஊட்டி வண்டி நடக்குது. நம்பி போற போடு ரிங்கும் அடிக்கல, ஓரளவு இல்ல, சும்மா எடுத்து காதல் வச்சுட்டேன். ஏன்னா எருமை எனக்கு திட்டுறாரு. ஏன்னா எருமை இத்த சோடு இருந்ததுன்னா போக வர இடிக்கத்தான் செய்வாங்க. அளவா திங்கோடு என்னமோ இவன் டம்பாலிச்சு போறவனாட்டான். அங்கோடு இருக்கோடு பண்ணி மாதிரி வந்து பசங்க வந்துருக்கிறவங்க அறிவில்ல. நான் திரும்பி திரும்பி பாக்குறேன், என்னை தான் திட்டுறான். என்னை திட்டுல போன்ல திட்டுறேன். ஆனா ரிங்க அடிக்க போன் பேசுறேன். இது ஒரு சௌரியம். இப்போ மனசு அறுத்துட்டு வேற நான் திருப்பி என்னை தாண்டா திட்டுறேன்னு கேட்க முடியாது. சார் நான் போன்ல பேச ஒரு சௌரியம். அந்த காலத்துல குருகுல கல்வி வந்தது. பள்ளிக்கூடத்துக்கு போய் ஆசிரியர்களுடைய தங்கி அங்கேயே படிச்சு வந்தாங்க. இந்த காலத்துக்கு போயிட்டு எல்லாம் பிரைவேட். ஒரு வாரத்துல சட்டம் ஒண்ணு புது சட்டம் போட்டிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நீ அது நடக்குமோ நடக்காத எனக்கு தெரியல. அரசாங்க பள்ளிக்கூடம் படிச்சாதான் அரசாங்க வேலைன்னு சொல்லி ஒரு சட்டம் புதுசா இப்ப போட போறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாம் பிரைவேட். வெங்கடேஸ்வரா டைமண்ட் ஜூப்ளி, நாங்க டைமண்ட் ஜூப்ளி படிச்சிருந்தேன். அமலா மெட்ரிகுலேஷன், ஸ்ரீ வித்யாலயா, சாரதா இன்டர்நேஷனல். குழந்தைகளை சம்பாதிக்கிற மிஷினாவே பாக்குறோம். இந்த பள்ளிக்கூடத்துல மட்டும் இத்தனை மார்க் எடுப்பேன், இத்தனை மார்க் மெரிட்ல போவேன், இங்க வேலைக்கு போவேன், இத்தனை சம்பாதிப்பேன். அதாகணும், இதாகணும், வக்கீலாகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும் நினைக்கிறமே தவிர நல்ல மனிதனாகணும், நல்ல மனுஷன் ஆகட்டேன் பையன். கண்ணத்தே ஒன்னே ஒண்ணு கடனாக தாடா, கண்ணுக்குள் விளையாடும் கலையே நீ வாடா, எண்ணத்தில் உனக்காக இடம் நான் தருவேன், எனக்கு இனி நீ என்னென்ன தருவாய், நல்லமை காண வல்லமை சேர்க்க வளர்ந்தாலே போதுமடா, வளர்ந்தாலே போதுமடா, வல்லமை காண நல்லவை சேர்க்க நீ வாழடா. ஆறு சொல்றோம். அவனை பாரு, அவன் படிக்கிற ஃபர்ஸ்ட் மார்க் கிளாஸ் இல்லையே 600 மார்க்கு 555 மார்க் எடுத்துக்கிறேன். நிஜமா அதே பள்ளிக்கூடம், அதே டீச்சர், அதே வேன் பீஸ், அதே புக் பீஸ் கூட கட்டுறமே, நீங்க ஏன் படிக்கல? பிள்ளைல கேட்கணும். புள்ள திருப்பி அவன் அப்பா வேற எங்க அப்பா வேறன்னு திருப்பி கேட்டா சட்டியில என்ன இருக்குதோ அதான் ஆப்பிள் வருது. நம்ம அப்பா படிச்சிருந்தா தானே பிள்ளை படிக்க. அவன் படிக்கிறானா, அவன் தாய் தந்த வேற, உன்னோட தாய் தந்த வேற, அவன் குடும்ப சூழ்நிலை வேற, உன்னோட குடும்ப சூழ்நிலை வேற. குழந்தை படிப்பு படிக்கலைன்னா குழந்தையுமே பிள்ளை நம்ம மேல தப்பு. புள்ள படிக்கிற நேரத்துல இப்போ புருஷன் கொண்டாட்டி என்ன வை நாய் உழைக்கிற மாதிரி உழைச்சிட்டே இருந்தா அது படிக்கணும்னு தோணுமா? அதை படிக்கிற முதல் குழந்தைகளை நம்பணும், நாம நம்பணும். நம்ம உடையில் நாம் பண்ணா வேற எப்ப நம்ப போறேன்? யாரு நம்ப போற? 18 16 23 வரை ஒரு பெண் பிள்ளையை நம்பி ஆசத்தோடு வளர்த்துறீங்கன்னா அந்த பிள்ளை காலத்துக்கு தரமாற மாட்டா. எழுதி வச்சுக்கோங்க. நம்ம இடத்துட்டு வேற இடத்த கல்யாணம் பண்ணாது. நம்ம அப்பா இப்படி பொழைச்சாண்டா, நம்ம அப்பா இப்படி பொழைச்சோம்டா, நான் இப்படி இருக்கிறேங்கடா, நீ இந்த வம்சத்தோட குல வாரிசுடா, நீ குல தெய்வம்டா, நீயுமே மானத்தை காப்பாத்தி கொடுக்கணும் சொல்லி சொல்லி வளர்த்து பாருங்க. பிள்ளை தப்பு பண்ணாங்க. நாம தான் மட்டம் தட்டுறதுலயே குறியா இருக்கிறோமே. ஒன்னனை பாரு, ஒக்கால பாரு, அவ எப்படி இருக்கிறான்னு பாரு. சனியை பிடிச்சது எனக்கு வந்து போறதுக்கு பாரு. நீங்க சனியனுங்கிறீங்க, அந்த சண்டால அன்பே தங்கமே செல்லக்குட்டி புஜிமா அவன் போன்ல எந்த இடத்துல தடமா இருக்கு, இந்த இடத்துல தான் மாறுது. நேரமாய் போச்சு. குரங்க பஸ் இல்லைன்னா போன் பண்ண மாட்டேன், நான் வந்து கூட்டிட்டு வர மாட்டேனா?
அவன் தங்கம் நீ ரொம்ப நேரம் நிக்காதடா, அவன் கால் வலிக்கும், நீ வந்து உட்காருடா சொல்ல, நான் இப்ப வண்டி எடுத்துட்டு வரேன், உடனே கொண்டு நான் வீட்டுல விட்டுறேன், கவலைப்படாத டார்லிங். எப்ப டார்லிங் போடுறேன்னு பார்த்து. அன்பான வார்த்தைகளை நம்பித்தான் நாடக காதலில் மாடிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்கக்கா, நான் எல்லாம் 10-15 பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன், வாரம் 15 பிள்ளைகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறேன். எல்லாம் பெரிய பெரிய விட்டு பணக்கார பிள்ளைய, பண்ணைத்தால் பிள்ளைய 10 பிள்ளைங்க வருதுன்னா 12 பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க, ஒரு 3 பிள்ளைங்க நடுத்தர குடும்பம், இல்லாதப்பட்ட பிள்ளைங்க ஒண்ணு கூட வாரதில்லை. ஆறு மேய்க்கிற பிள்ளையோ இல்ல பண்ணையத்துக்கு வேலைக்கு கூலி வேலைக்கு போற பிள்ளை ஒண்ணு கூட வர மாட்டேங்குது, எல்லாம் பணக்கார பிள்ளைங்க. காரணம் என்ன? அப்பளமா கூட பணம் சம்பாதிக்கிறது தான் மெயினா பாக்குறாங்களே தவிர பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தோங்கிற என்ன குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் 2 சொல்றான், எனக்கு எங்க அப்பா வேண்டாம். என்ன மனசு அந்த மனசு? எல்லா மீட்டிங்லயும் சொல்றத நீ சொல்றேன், பெத்த தாய்தாப்பன் மீறி நான் ஒருத்தங்க கூட போய் கல்யாணம் பண்ண வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சிட்டு போற பிள்ளைகளா இருந்தா போகும்போது கொப்பனுக்கு கோயாளுக்கு பால்ட்டா 20 கொண்டு போட்டு நீ மனசார போயிட. அதுக்கு மேல நீ பொழைச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு புண்ணியம் இல்லை. அதுக்கு மேல நீக்கு என்ன பெருமை இருக்குது? ஒரு குழந்தைகள எத்தனை கோயில் ஏறி இறங்குறாங்க, ஊரே பேசுது, இவளுக்கு என்ன காய்ச்சமான ஒன்னையும் காணும். இன்னைக்கு இல்ல அன்னைக்கும் பேசுனாங்க, தாமரை கவுண்டிக்கு கழி குழந்தை இல்லை, உடைய கவனம் கட்டி முன்னேறும் பிள்ளை இல்ல பின்னேறும் பிள்ளை இல்ல, 60 120 வருஷம் பொழைச்சாச்சு, குழந்தை இல்லை. மாளாத கண்ணீர் அழுவுறா. எங்க மாடு மேய்க்கிற பக்கம் ஒரு கல்லு சிவனை எடுத்து வச்சுட்டு, அப்பா எல்லாம் பேசுறாங்களே, வரடிங்கிறாங்களே, நீங்க ஊரே பேசுது. வரடி வரடின்னு வையகமும் பேசுறாங்க, பூக்கா வரடின்னு ஊழாக பேசுறாங்க, காக்கா வரடின்னு கையவும் பேசுறாங்க. நான் அண்டலிட்டு மண்டிக்கிட்டு அரண்மனையா தங்க கலசமிட்டு தாமரையா மண்டிக்கிட்டு, அப்ப மாயம் பெருமானே மறுச்சொரு நாயகனே, எனக்கு ஆனதோர் பிள்ளைக்கு அதிக வரந்த அருமையா, போனதோர் பிள்ளைக்கு எனக்கு போத வரந்த அருமையா, நான் தங்க கலசம் வச்ச தாமரையா வாசம் வச்ச தாமரையா கண்ணீர், நான் அழுத கண்ணீர் ஆறோ நிறையாதா, ஆத்துச்சனம் நம்பாதா, அங்க குளமோ நிறையாதா, கோடிச்சனம் நம்பாதா. இன்னைக்கு நான் மட்டுமா வரடு, கையால பால் வார்த்த பால்மாடு தான் வரடு, கையால பால் எடுத்த பூனைக்குட்டி தான் வரடு, சட்டங்களை தாட்டி வரும் பொட்ட பூனை தான் வரடு, வாழை தான் வரடு, வாழை கமுனு தான் வரடு, கோழி காட்டு கொடுத்து நாய் தான் வரடு என்ற கையில பால் வாங்கி கொடுத்து சோறு வாங்கி கொடுத்து தண்ணி வாங்கி குடிச்ச பாவத்துக்கு அந்த ஜீவராசி எல்லாம் வரடா இருக்குது. எனக்கு ஒரு வரம் கொடுக்க மாட்டேன், என்ன மாயவனை அழைச்சி அந்த மாயோள தும்பனை அந்த கள்ள மகராசனை கும்பிட்டா மாயவன் வந்து மாயோளன்னு மடியில போட்ட, நீ அங்க தவசு மலையில 21 வருஷம் தவசு, ஊசி மலை வாசி மலை ஒய்யார கருமுகளை கமுகுமலை மேலையில குப்புறம் நின்று இருந்தா இந்த அக்காண்டி மாதாவனை கும்பிடு, உனக்கு வரம் மறு. ஒவ்வொரு 21 வருஷம் தவம் இருந்து 2 பையனுக்கு ஒரு பிள்ளைக்கு வாங்கிட்டு வந்தா, அப்படி எத்தனை பேர் எத்தனை வாய்ப்பை குழந்தைகளை பெற்றிருப்பாங்க. சாதாரணமா சொல்றோம் பொம்பளைன்னு, ஆண்கள் எல்லாம் ஒரு நெட்டச்சு பார்க்கணும். கண்டு வலி வந்தா கண்டு வலிக்குமா, கால் வலி வந்தா கால் வலிக்குமா, கழுத்து வலி வந்தா கழுத்து வலிக்குமா, ஆனா பிரசவ வலி வந்தா அங்கம் பூரா வலிக்குமா. தண்ணீர் போட்டு பொண்டாட்டி அடிக்கிற ஆம்பளை ஒரு தடவைனால அவன் பொண்டாட்டி புள்ள பக்கற கண்ணுல பார்த்தான்னா கை நீட்டி அடிக்க மாட்டேன். புள்ளப்பத்த வகத்துல எட்டி உதைக்கிறது, குடிக்கிற காசு கொடுறீங்க. பிரசவ வேதனையில் துடிக்கும் போது ஒரு பெண்ணை பார்த்தான்னா அந்த ஆண் கரையாத கல்லு கூட கரைஞ்சு காட்டாரா போகுமா. அத்தனை வழி 8 மணி நேரம் 10 மணி நேரம் வழி ஊசி போட்டு வலியே. குழந்தை பெற்றுக்கிறது கொஞ்சம் நினைச்சிட்டீங்களா? நல்ல வேலை புள்ள பெற்றுக்கிற போற பூரா கடவுள் பொம்பளையாளு கொடுக்க. இதை தப்பி தவிர இனிமே ஆம்பளை தாண்டா புள்ள பெற்றுக்கணும். இனிமேல் பொம்பளை பெற்றுக்க மாட்டாங்கன்னா அவன் பெற்றுக்குவா. நானால கல்யாணம் மூச்ச கையோட போய் கருத்தடை ஆபரேஷன் பண்ணிட்டு வந்திருப்பேன். எவனாலாவது தும்போம், ஆன்லைன் படுக்கப்படாதாமா, நீதி படுக்கப்படாதாமா, குப்பர் படுக்கப்படாதாமா, நேர் நடக்கப்படாதாமா, 10 ஒரு திங்கணுமாமா, 2 நாள் வாந்தி வருமாமா, இதெல்லாம் ஆறுபட்ட கடை. குழந்தை வந்து வழி குடிச்சு இங்க சீதா ஆஸ்பத்திரி சேர்த்திக்கிறாங்க.
பார்க்கலான்னு போறேன். இந்த பாலம் பொண்டாய் மட்டும் ரூமுக்குள்ள இந்த நாய் கம்மன் இருக்காது, இந்த துன்பத்துக்கு கொண்டாந்து விட்டுட்டேன். முதல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுமா, அம்மா எனக்கு நோறு அழுகுறான்னு நோருக்கும். சித்திரமா சிரிக்குது டாக்டர்மா. பெரிய வெயிலுக்கு பங்குனி மாசம் 21 புதன்கிழமை மணிக்கு மத்தியானம் 3 மணிக்கு பிறந்தேன். 12 மணிக்கு தான் வழிபட்டு கூட்டிட்டு வந்தேன். 2 மணி நேரம் குத்திக்கிறா. இந்த கருவாயிடு மட்டும் மூஞ்சியில முழிக்கிருக்கான். அவ்வளவு அவன் இடத்துக்கு வரானிக்க போல இருக்கு, இடத்துக்கு வரானவன் 3 மணத்துக்கு பையன் பிறந்துட்டேன். 3:15 பையனை காமிச்சாங்க. 4 மணிக்கு ரூம் கூட்டிட்டு வந்தாங்க. கண்ணு திறந்து பார்த்துட்டு என்ன வார்த்தை கேட்டா தெரியுமா? அருமை உறவுகளே, அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்டாளுங்க. எனக்கு அப்படியே கண்ணுக்கு மாலை மழையா தண்ணி வருது. அட சித்தங்கோரத்துக்கு முன்னாடி உள்ள வந்ததுக்கு இந்த பாலப்போட கருவாய் வீட்டுக்குள்ளே விடாத. இந்த நாய் வண்ண வேலைதான் இந்த துன்பம் பட முடியும். இப்ப சோறு தண்ணியான்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஒரு பெண்ணினுடைய மனதுங்க. அதுதான் ஒரு பொம்பளை மனசு. 1000 சண்டை வர அம்மாளுக்கு. இப்போ ஒரு தங்கச்சி சீராட்டு வச்சுட்டான். ஒரு சுடிதார் எடுத்து கொடுத்தா சீராட்டு தெரிஞ்சு போய். ஒரு அப்பன் சீராட்டு வச்சுட்டேன். அப்பா எனக்கு பணமுறை ஏன் கேட்டீங்க, இந்தாங்க பண்ண கொடுத்து சீராட்டு தெரிஞ்சு போயிரு. ஒரு தம்பி சீராட்டு வச்சுட்டேன். வாடா தலைவர் வட போட்டுருக்கான் போல வாடா, சீராட்டு தெரிஞ்சு போகும். ஆனா ஒரு அம்மா சீராட்டு வச்சுட்டு என்ன சொன்னா தெரியும்? சீராட்டு கொடுத்தா தெரியுமா? கமல் எடுத்து கொடுத்தா தெரியுமா? எப்ப தெரியுமா? அம்மா சீராட்டு வச்சுட்டா, அம்மா எனக்கு வளர்த்த பசிக்குதுன்னு சொன்னாவே எடுத்து வச்சுக்கோ. அதுதான் தாய் உள்ளம். அதே பொண்டாட்டியா இருக்க வரைக்கும் இருக்கக்கூடிய பொறாம அம்மாளா மாறினதுக்கு அப்புறம் மாறி போகுது. பொண்டாட்டியா இருக்க ஒரு குழந்தை இல்லாத அந்த 1 வருஷம் 2 வருஷத்துல இருக்கக்கூடிய ஒரு மனநிலை அவ ஒரு தாய்மை அடைஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே மாறி போகுது. எல்லாம் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் நினைக்கக்கூடிய இந்த சமூகம் அப்புறம் பசங்களுக்கு வேணும் பசங்களுக்கு வேணும் பசங்களுக்கு வேணும். திருப்பதி கோயிலுக்கு போய் யாராவது லட்டு கொண்டாந்து கொடுத்தா பின்னெல்லாம் ஆளுக்காரன் லட்டு தின்படான்னு போட்டாட்டிங்க. பஞ்சாமிரதம் கொடுத்தா கையை உள்ளுட்டு வச்சு நட்டுனான்ல. இப்போ எப்ப கோபி வந்தாலும் எங்க அப்படி நான் புதுப்பாளத்துல தான் வளர்ந்தேன். கோபி கொங்குரு ஸ்டீல்ஸ் எங்க தாய் மாமனோடு 3 பேர் எனக்கு மாமன் போட்டோம். கடைசி மாமன் டாக்டர், நடுமாமன் இரும்பு சென்றார், பெரிய மாமன் கரெக்டா பேச. இப்ப வீட்டுக்கு வந்த ஆளு இபிசில இறங்கி எனக்கு முந்திரி கேக் வாங்காது வர மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நடக்குது. அப்பெல்லாம் ஒரு கேக் அந்த ஒயிட் ஸ்பாஞ்ச் கேக்கும்பாங்க. ஒரு கேக் என்ன 1.25 ரூபாய் இருக்கும். அப்புறம் ஜாப்பனீஸ் ஒன்று இருக்கு, ரவுண்டா கோழி போட்டு ஆட்ட சுத்தி இருக்கு, மேல பிஸ்கட் இருக்கு. இப்ப இந்த மக்ரூன் ஒன்று இருக்கு, இது சோடு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பழக்கம். அப்ப எப்ப வந்தாலும் மாவு கூட வாங்கிட்டு வருவாங்க. இப்பதான் வாங்கிட்டு வராங்க. அப்போ நான் இந்த அம்பி எடுத்து தின்னு போடுவானு கொண்டு ஓடிடும். இலக்காலத்தோட ஓடிடுவேன், இருந்த பூரா தின்னு போடுவேன். இப்போ வீட்லயே கிடக்குதுங்க, கொண்டாந்து வச்சா கூட நம்மளுக்கு எடுத்தீங்கன்னு தோன்றது இல்லை. முன்னாடி இந்த ஒன்ன தின்னு மாமாம்பா வெய் பசங்க ஆட்டுக்கறி எடுத்தா எங்க வீட்டுல 3 கறி எடுக்கணுங்க. கம்மியெல்லாம் எடுத்தா 10 எலும்பு ரசம் இருந்தா போதும் நம்மளுக்கு பசங்க திங்கிட்டு. அப்ப எத்தனை தியாகம் பண்றாங்க நம்ம அப்பனம்மா. கண்ணுக்கு தெரியாதுங்க அப்பனம்மா பண்ற தியாகம். கண்ணுக்கு தெரியாது. பிள்ளைகளை ஒரு 50 ரூபாய் காசு கேட்டானா அவங்க டில்லினாலும் பிள்ளைக்கு தெரியாத அக்க பக்கத்துல போய் அக்கா 50 ரூபாய் கொடுக்கான அப்புறம் தாரம் சொல்லி வாங்கி கொண்டாந்து அவன் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகளை சந்தோஷமா வைக்கக்கூடிய நம்ம தாய் தந்தைய ஏமாத்திற்கு நம்ம சமுதாயத்துல எப்படித்தான் பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகள் மனசு வருது தெரிய மாட்டேங்குது. கமண்டங்கூட்ட மாட்ட வேற எந்த இடத்துலயும் பாசத்தை பிள்ளை மேல வைக்கிறது கிடையாதுங்க. அத்தனை இழக்கிற பசங்க பிள்ளை இருக்காங்க. எதற்கேளு முடியலைன்னா கூட வாங்கிட்டார், கடனை வாங்கினார். ஆனா பிள்ளைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்குது, அப்பனுக்கு ஒடுகாலி பட்டம் வாங்கி கொடுக்குது. ரொம்ப வருத்தப்படுறேங்க, ரொம்ப வருத்தப்படுறேன். போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசினா அதே போலீஸ்காரன் வந்துருக்காங்க தெரியும். போலீஸ் ஸ்டேஷன் போய் பேசினா அண்ணாடு பஞ்சாயத்து அவிழ்க்கலாம் அவில் சளிச்சா போயிருக்கிறது கரும்பு அண்ணாடு மெங்கடாக்கி. நமக்கான ஒற்றுமையை நாம தான் கொண்டு வரணும். ஒரு புள்ள தப்பு பண்ணுச்சுன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு போட்டு பேசிட்டே இருக்காக்கா, எனக்கு மனசு பாடா தெரிஞ்சது.
நான் போய் ஒருத்தருக்கு தெரியப்படாதுன்னா நீ அம்மா கிட்ட போய் அக்கா கார் போட்டுன்ற புள்ள இந்த முக்கில் நின்று பேசுறா, கோயில் முக்கில் நின்று பேசுறா, வேற பஸ் ஸ்டாப்ல நின்று பேசுறாளாக்கா, வேற ஒரு பையக்காருக்காருன்னு இருக்கிறான், அவனை பார்த்தா நம்ம சாதிக்கார் பையனாட்டு இல்லையாக்கா, நான் பார்த்ததில்ல ஊருக்குள்ள, நீ கொஞ்சம் என்னன்னு பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வந்து இதுலதான் தப்பு இருக்குதா கண்ணு? வெடிச்சு காத்தால 6 காலுக்கு எங்க வீட்டு வாசல் வந்து நின்று மண்ணை வாரி வாரி தூத்துறான். இருக்கிற 2 இல்லாத போட்டு என்ற புள்ள போயில தப்பு சொல்ற, நீ விளங்குவியா, நீ முன்னுக்கு வருவியா? கரெக்டா 14 நாள் புள்ள போயிட்டான். நான் அப்புறம் போனேன், கூப்பிடலன்ற புள்ள எப்படிங்க மஞ்சு போயிட்டா கேவலம் குதிச்சு போடணும். அதைத்தான் நான் சொன்னேன். ஒருத்தர் சொல்றாங்கன்னா ஏதோ உண்மை இருக்குங்க, கொஞ்சம் நம்பணும். இல்லாத ஒரு பொட்டப்பிள்ளை பத்தி இல்லாத சொல்லிருப்பான. நம்மளுக்கு மனசு தப்பா படுது பாத்துக்கான்னா நீ நைசா பிள்ளை கூப்பிட்டு ஏ சாமி என்ன சாமி என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சிருந்தீங்க உள்ள போவாங்க. அங்க போன கோபி டேஷன்ல எனக்கு அப்பனே இல்லைங்கிறாங்க. இப்ப அப்பக்கார மட்டும் மெயினா புள்ள போயிட்டாலுமே சொத்துல கையெழுத்து வாங்கறதுக்கு தான் முகாமிய பாக்குறாங்க. பங்குலின்னு எழுதி கொடு, பங்குலின்னு எழுதி கொடு. எங்க இருக்குது பங்கு? ஏது பங்கு? நம்மளுக்கு ஏதுக பங்கு? எல்லாம் அவன் பங்கு. ஒருத்தன் சொன்ன நான் பாரு சும்மா குழந்தைய வந்திருக்கிறாங்க. வா குழந்தையா, நான் பாரு பாரு அத்தனை வாங்கி போட்ட அந்த 16 ஏக்கரா தோட்டம் நம்மடுது. எங்க அப்பாரு 35 ஏக்கரா வயல் வாங்கி வச்சேன். எங்க வாட்டனாரு 100 ஏக்கரா பண்ணையும் பண்ணேன். மாரியாத்தா கிட்ட போய் அவ சொன்னாளா, ஒப்பனை வாங்கி உள்ளதான் போட்டேன், வாட்டனி வாங்கி உள்ளதான் போட்டேன், அப்பாரி வாங்கி உள்ளதான் போட்டேன், நாளைக்கு உணை வாங்கி உள்ளதான் தான் போட போறேன். நம்மளுக்கு எது சொந்தம்? 6 அடி நிலம் மட்டும்தான் சொந்தம். ஆட்டு வித்தால் 6 ஒருவர் ஆடாதாரை கண்ணான்னா. ஆசை மனுஷனுக்கு ஆசை, ஆசை கோபம் களவு கொண்டவன் பேச தெரிந்த மிருகம், அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். இதில் மிருகம் என்பது கள்ளமணம், தெய்வம் என்பது நல்ல மனம் தான். குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறப்பதிலே மனத்தால் ஒன்றுங்க. குழந்தையும் தெய்வம் ஒண்ணு. பச்சை களிமணக்காதுக்கு என்ன தெரியும்? நாம வார்த்தாதீங்க, புள்ளாராவும் பிடிக்கலாம், குரங்காவும் பிடிக்கலாம். நாம வளர்த்துற விதம் தான். சும்மா படிக்க வச்சுட்டா செலவு காசு கொடுத்துட்டா புள்ள பத்து வளர்த்துறது தகுதி இல்லை. நம்ம ஒழுக்கம் என்ன, நம்ம பண்பாடு என்ன, எங்க போனாலும் பிள்ளை கூடயே கூட்டிட்டு போய் பாருங்க. இந்த வலிக்கும்மியாட்டம் ஆரம்பிச்சிருக்காங்களே, இதே மாதிரி தமிழ்நாட்டுல நம்ம கொங்கு மண்டலத்துல மட்டும் நெருக்கி ஒரு 8000 இருந்து 16000 பிள்ளைங்க கல்யாணம் வைக்காத பிள்ளை வலிக்கும்மியாடுறாங்க. சலங்கையாட்டம், பெருஞ்சலங்கையாட்டம், கொங்கு பெருஞ்சலங்கையாட்டம் வந்து பசங்க நெருக்கி ஒரு 500 இருந்து 800 பசங்க ஆடுறாங்க. இது வரைக்கும் 2017 2009 கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கு முன்னால கொங்கு வேளாள கவுண்டர் பேரவைன்னு இருந்தது. 2009 தான் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சின்னு ஆரம்பிச்சு அதுலதான் சலங்கையாட்டம் போட்டோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த சலங்கையாட்ட பசங்களும் வலிக்குமிக்க ஆடாத பிள்ளை பசங்களும் வேற ஒரு ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிட்டு தான் வரலாறு இல்லை, சரித்திரம் இல்லை. இல்ல காரணம் என்னன்னா, இந்த கொங்கினுடைய பண்பாட்டு இந்த பிள்ளைகளுக்கு குழந்தையிலிருந்து பாருங்க, சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும், சின்ன குழந்தையிலிருந்து 6 வயசு பிள்ளையிலிருந்து 18-20 வயசு பிள்ளை வரைக்கும் எல்லாரும் பழகுறாங்க. அண்ணாட ஒண்ணு கொண்டு பாத்துக்கிறாங்க. அப்ப நம்ம பண்பாடு என்ன, நம்ம கலாச்சாரம் என்னன்னு ஊட்டுறோம். இன்னைக்கு இது கம்மி நினைச்சுக்காதீங்க. இது மாதிரி 27 குழு இன்னைக்கு ஆடுது. 27 பக்கம் ஒரு கும்பாபிஷேகம், ஒரு மாரியத்தை நோம்பினா இவங்களுக்கு எல்லாம் நம்ம பிள்ளைங்க. ஆறு காசு வாங்கிட்டு ஆடுறதுல 10 பைசா காசு வாங்க மாட்டாங்க. வர்ற செலவு போற செலவு தான், சாப்பாடு செலவு தான். ஊர் ஊரா அவங்களுக்கெல்லாம் பொண்டாட்டி பிள்ளை இல்லையா, குழந்தை குட்டி இல்லையா? எதுக்கு வர்றாங்க? நம்ம இனப்பெண்கள் பாதுகாப்பு, நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம், நீங்களும் பாதுகாப்பா இருப்பீங்க, கவனம் கட்டுங்க, கவனோட போலீங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும்னு ஒவ்வொரு ஊரா போய் சொல்லிட்டு வராங்கன்னு சொன்னா இதுதான் நம்ம பண்பாடு, இதுதான் நம்ம பண்பாடு. நீங்களும் உங்க ஊர்லயுமே ஒரு வள்ளிக்கும்மி ஆட்ட குழு ஆரம்பிங்க. 10-15 பிள்ளைகள் எல்லாம் ஒண்ணு சேருங்க.
ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் கோயம்புத்தூர்ல இருந்து வருவாங்க. இப்ப ஆய்வாளை மாறியத்தாவா கும்பாபிஷேகத்துக்கு குழுவை சேர்த்தாச்சு. இப்ப 2 வருஷம் தான் ஆச்சு கொரோனாக்கு முன்னால. நான் தான் பட்டிமன்றம் பண்ணேன். அப்போ ஒவ்வொரு ஊர்களிலும் வாரேன். நீங்க வந்தது லேட், இங்கெல்லாம் வந்து கும்பிடு வரக்கூடாது. ஒவ்வொரு ஊர்களிலும் நம் கொங்கு சமுதாயம் வாழக்கூடிய எல்லா ஊர்லயுமே எல்லா பெண்களுமே இந்த வள்ளிக்கும்மிய பழகினாங்கன்னு சொன்னா அந்த பொட்ட பிள்ளைங்க தடம் மாறி போகாது. நம் பண்பாட்டை மட்டும் சொல்லிக் கொடுங்க, என்னைக்கும் நம்மளுக்கு குறை வந்து சேராது. 1000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணலாம், சொர்க்கத்தை பார்க்க முடியாது. 10,000 பேருக்கு சோறு போடலாம், சொர்க்கத்துக்கு போக முடியாது. 1 கோடி ரூபாய் கொண்டு காணிக்கை போடலாம், சொர்க்கத்துக்கு போக முடியாது. யார் சொர்க்கத்துக்கு போவான்னா ஒருத்தர் சாக வரைக்கும் நம்ம எத்தனை தாய் தாப்பனுக்கு வயிறார சோறு போட்டு அவங்களுக்கு செய்யக்கூடிய கல்லுங்கர் மாதிரி அனந்தம்பி ஒத்துமையா செய்யறீங்களோ அவங்கதான் சொர்க்கவாசல போய் பார்க்க முடியும். ஆம்பளைக்கு அப்படித்தான் இருக்கும்போது பொண்டாட்டியோட அருமை தெரியாது. 5 நிமிஷத்துல முடிக்கிறேன், அவங்க ரெடி ஆகும். ஒரு 5 நிமிஷம் இன்க்ளூஷன் வந்துட்டேன். இன்க்ளூஷன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும்போது பொம்பளைய கல்யாணம் புதுசுல என்னமாங்க தீர்க்க சுமங்கலியா நான் போயிடணும். ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயே அதுதான் இருக்கு. நான் பூவோட பொட்டோட போயிடணும். ஆனா இதோ 50-60 வருஷம் கிளம்பி பொழைச்சதுக்கு அப்புறம் தெரியுமா எனக்கு முன்னால இந்த கிளம்பி போயிடணும். என்னடா அநியாயமா இருக்குது. ஏடா கிழவன் உனக்கு முன்னால சாவ சொல்லணும். கிளவி சொன்ன வார்த்தை, நாடு இருக்க வரைக்கும் கிழவனை பேசுவேன், கைத்தடி போடுவேன், கார் துப்புவேன், மூஞ்சில் கூட துப்பி இருக்கிற என்ற புருஷன் நான் வாங்கிட்டேன். சோறுன்னு சொல்லி திரும்பி பார்க்கற நேரத்தில் நான் போட்டு கொண்டாந்து கொடுப்பேன். நான் போயிட்டுனா என்ற மக்கள் மருமகிட்ட அவன் ஜோத்து கையேந்து நிக்க மாட்டேன். நான் இருக்கும் போதே கிளம்பும் போயிடணும். நான் என்ற வசங்கிட்ட செருப்படி வாங்கினால் என் புருஷன் கௌரவமா போகணும்னு நினைக்கிற பாத்தியா, அவன் தான் குடியாரச்சு. பொழைச்சான். இருக்கும்போது கிழவை இருப்பேன். கிளவி ரோட்டு ஓட்டுவா. நாம நினைச்சுக்குவோம் கரும்புகளுக்கு ஒரு வேலையும் இல்லை. என்ன தெரியுமா அன்பு சொந்தங்களே, கிழவன் எதுக்கு இரும்புறதுன்னா நான் உசுரோட தாண்டி இருக்கிறேன்னு பொண்டாட்டி கொடுக்குற சிக்னல். கிளவி எதுக்கு கொட்டுறதுன்னா நானும் உன்னை விட்டு போல நல்லாத்தான் இருக்கிறேன்னு கொட்டுற சிக்னல். ஏதாவது லைட்டா இருமல் சத்தம் நின்று போச்சுன்னா கிளவியா வேணும்பா அப்பாருக்கு என்ன சொல்லுவாரு, கிளவி தட்டுறது நிட்டா அத எது தெரியுமா, எங்க கடைசி காலத்துல என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லாத முன்னால போயிருவாளோ, எங்க கடைசி காலத்துல என் புருஷன் என்னை விட்டுட்டு போயிருவான்னு ஒரு பக்தியினுடைய ஏக்கத்துடைய வெளிப்பாடுதான் அன்பு சொன்னங்களே. அப்படி பிழைக்கணும். வயசா இருக்கும் போது பொண்டாட்டியோட அருமை தெரியாது. அதுக்கு அப்புறம் தான் அவில்லையேன்னு சொல்லி வருத்தப்படுவோம். ஆகையினால் கிடைத்தற்கரிய வாழ்க்கை இந்த வாழ்க்கை. காராள வம்சத்துக்கு கறிக்குருவி நாடாது நாடாள பிறந்தோம். எல்லாரும் எத்தனையோ சாதியில் பிறந்தாலும் நாம காராள வம்சத்துல பிறந்தோம். 18 சாதிகளுக்கு படியாண்ட கை நம்ம கை. நம்ம பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தையும் கலாச்சாரத்தையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்துங்க. பெத்த தாய் தாப்பன் சோறு போடுங்க. பிறந்த நாள் அன்னைக்கு கேக் வெட்டும் போது ஒரு மரத்தையும் நட்டு வைங்க. 30வது பிறந்த நாள் நீங்க வெட்டுன கேக் 30 வருஷம் கழிச்சு நினைப்பு வராது. ஆனா நீங்க நெட்டுன மரம் 100 வருஷம் ஆனாலும் உங்க பேரை சொல்லு. குழந்தைக்கு பேர் எழுதி கேக்ல வெட்டாதீங்க. பெத்த தாய் தப்பனுக்கு சோறு போடுங்க. ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. உலகத்துல அவன் எங்க போனாலும் பழைப்பான் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளிப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க விவசாயி, வளர்க விவசாயி, ஓங்க அவன் புகழ், ஓங்க என் மீசை மாமன். நன்றி, வணக்கம். மஞ்சுநாதன் மாமன் அவர்களுக்கு ஒரு சிரிப்பு கூட்டினாலும் அதில் ஒரு நல்ல